தமிழ் மாமணி புலவர் மு இறைவடியனார் நிறுவிய நற்றமிழ் அறக்கட்டளையின் தொடர் சொற்பொழிவு கூட்டம் 13வது இயன்று கொண்டுள்ளது. எப்பொழுதும் கூட இந்த அறக்கட்டளையுடைய தலைவர் மூர்த்தி ஐயா, எங்கள் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா அவர்கள் இதனை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே அறிவு சார்ந்தவர்கள், அறிவு தேடல் உடையவர்கள், அதில் ஆழப்பட்டவர்கள் என்கிறதுனால தனித்தனியாக ஒருவரையும் விழிக்க வேண்டிய தேவையில்லை என்று கருதுகிறேன். இருந்தாலும் கூட இப்பொழுது இருக்கிற உடல் நலத்தையும் பெரிதுபடுத்தாது கருதாது வாழ்த்துவதற்காக வந்து ஒரு உண்மை உரையை ஆற்றிய எங்கள் ஐயா குழந்தை வேடனார் அவர்களே, எப்பொழுதும் போல எங்களுக்கு தூணாகவும் துணையாகவும் இருந்து கொண்டு எங்களுக்குரிய ஊக்காற்றலாக இருந்து கொண்டு இயங்குகிற ராமதாஸ் ஐயா அவர்கள், அறிஞர் பெருமக்களே, குடும்பத்தினர், உறவினரை, உற்றாரை, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உடன்கணிந்த நன்றி கிடந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இதனை தொடங்குகிறேன். இதற்கென்று தெரிந்ததுதான் என்று எண்ணிக்கொண்டிருந்த பல செய்திகள் நமக்கு தெரியாத போது அவற்றையும் திரும்ப திரும்ப எண்ணி அதனுடைய உட்பகுதியில அது அறிவியல்ல அடிக்கடி மாமா சொல்லுவார், இந்த பிளாக் ஹோல் என்கிறது எல்லாரும் இதுவரை கருந்துளை என்று பெயரிட்டார்கள். துளை என்ற அந்த புறம் அந்த புறத்திலே ஒரு பொத்தல் இருக்குமே, அதன் வழியாக போகுமே. ஆனால் இப்படி கருந்துளையிலே அந்த பிளாக் ஹோல் என்கிறதுலே ஒரு தடை இருக்கிறதே, உள்ளே போனதெல்லாம் அது வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கருங்குழி என்று நான் மொழிபெயர்த்தேன். மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, அது ஒரு மொழி ஆக்கம், டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஒரு டிரான்ஸ்கிரியேஷன். அப்படி இதற்கு உள்ளால் இருக்கிற அடிப்படைகளை எல்லாம் ஒரு மெல்லிய செய்தி தான் இருந்தாலும் அதுக்கு உள்ளே போக போக அது தருகிற விளக்கங்கள் அதெல்லாம் வியப்பாக இருந்தன. அவற்றை எல்லாம் பரிமாறிக்கொள்வதற்காக நான் நிற்கிறேன். கையில இந்த குறிப்பேட்டை வைப்பதற்குரிய காரணம், எல்லை மீறி வேற எந்த பக்கமும் போய் உங்களை ஏமாற்றி விடக்கூடாது என்று அந்த கட்டுத்திட்டமாக வரையறை செய்வதற்காகத்தான் நான் இப்பொழுது மிகவும் அஞ்சுகிறேன். எனவே அந்த அச்சு அடிப்படையிலே தான் எல்லா நிலைகளையும் நான் அதை குறுக்கி கொண்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய இனம், நம்முடைய குலம் ஒரு வியப்புக்குரியது. ஆனா எவ்வளவு இழிவான நிலையில இப்பொழுது இருக்கிறது என்கிறது எல்லாம் இந்த தேர்தல் திருவிழாக்களை பார்க்கிறோம். ஆனா எவ்வளவு பெரிய பண்பாடுடைய மண், எவ்வளவு பெரிய நாகரிகமுடைய மண் இன்றைக்கு இப்படி கிடக்கிறது என்கிற அவலமும் சேர்ந்துதான் ஒரு வகையான உழைப்புக்காக என்னை தூண்டி இருக்கிறது. இதையெல்லாம் சொல்ல முடியுமா என்று எண்ணி பாருங்கள். அவர் திருக்குறளை யாத்தது இந்த இனம் எப்படிப்பட்ட பண்புடையது, எப்படிப்பட்ட நாகரிகம் உடையது, எவ்வளவு பாரியது என்கிறது எல்லாம் ஒவ்வொரு அளவிலே அவர் உள்ளே ஏற்றிருக்கிறார். அதையெல்லாம் காலம் இருந்தால் சில 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 பத்தாண்டுகள் இதை பற்றி பேச வேண்டியிருக்கும். அவ்வளவு 2057 ஆண்டுகள் ஆன பிறகு கூட இதனுடைய தேவை இருக்கிறதே, அந்த தேவை வியப்புக்குரியது. அதில் இருக்கிற சாரம் தான் அது வெற்றி கொள்ளாமல் அது முடியாது. அப்படி அவர் யாத்திரை போயிருக்கிறார். அதில் யாரெல்லாம் உலகி 600 பேருக்கு மேல உரை எழுதியிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ, யாரெல்லாம் தமிழ் எழுத்துக்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நூற்றுக்கணக்கான உரை எழுதியிருக்கிறார், நூற்றுக்கணக்கான பேர். ஆனால் அதற்குரிய தேவை இன்னும் இருக்கிறது. அந்த உரை உண்மையான உரை வருவதற்காக இருக்கிற முயற்சி தான் இப்பொழுது நாங்கள் படுகிற பாடு. இறத்தலின் இன்னாதும் அன்று நிரப்பிய தாமி தனியர் உணர், தாமி தமியர் உணர். குரல்னா பிச்சை எடுக்கிறத விட இறத்தலின் மிக கொடியது தானே தன்னுடைய உணவை தின்று கொண்டிருப்பது சொல்ற. பிச்சை எடுக்கிறத விட இழிவானது.
தனியா நமக்கு இருக்கிற உணவை நாம் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்துட்டு இது பிச்சை எடுக்கிறத விட இழிவானது என்று ஒரு 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 புலவன் சொல்ல முடியாது. நான் இதெல்லாம் போக போக உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற வியப்பு எல்லாம். இதற்கு முன்னால் உங்களுக்கு எல்லாம் சரியா தெரியாத ஆனா தெரிந்த ஒரு கதையை சொல்லி இதை தொடங்க விரும்புகிறேன். அமிர்த மதனம் என்று ஒரு தலைப்பு. இதை தொகுத்தவர் நூற்றுக்கணக்கான புராணங்களிலே போய் புரண்டு சிங்காரவேல் முதலின்னு பேர். அந்த ஒரு வீண் வேலையை செய்து இவ்வளவு பெரிய ஒரு குப்பையை ஒரு நூலாக தொகுத்திருக்கிறார். அதையெல்லாம் வாக்கினவர்கள் யார் என்று பின்னால பார்த்தா அந்த உச்சத்திலிருந்து அத்தனை பார்ப்பாலும் பட்டியல் எனக்கு ஒரு படி வேணும் எனக்கு ஒரு படி வேணும்னு பட்டியல் இருக்கு. சிங்காரவேல் முதலின்னு பேர். அந்த காலத்து முதலியர்கள் கூட இந்த சாதியெல்லாம் அவரே பிள்ளைன்னு சொன்னதெல்லாம் ஒரு பிள்ளை விளையாட்டு. அவரே சொல்றார் பிள்ளை விளையாட்டு. எல்லாரும் விளையாட்டு. எப்படிப்பட்ட ஆளுக்கும் எவ்வளவு பெரிய பகுத்தறி பேசுகிறவனுக்கும் அவனுடைய சாதி என்ன என்று தெரிந்து ஒரு சின்ன குத்தினா அப்படியே நெடிஞ்சு புழுவாயிடுறான். எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த சாதி உள்ள இழை ஓடுகிறபடியாக பார்ப்பான் மிக நுட்பமாக இயங்கியதை வெற்றி கொண்டு விட்டான். இந்த 140 கோடி பேருக்கு அந்த இனம்தான் தலைமையாக இருக்கிறது. அவர்கள் தான் ஆடுகிறார்கள். இந்த அரசியல் கூட்டங்களுக்கு சரியாக இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. யாரால் நாம் ஆளப்படுகிறோம். எனவே இந்த தேவை இப்பொழுது தொடங்கி இருக்கிற போர் என்கிறது ஒரு உண்மையை சொல்லிவிட்டு போகலாம் என்று நாங்கள் முன் வந்திருக்கிறோம். இப்பொழுது அமிர்த மதனம் என்று தலை போட்டிருக்கிறோம். யார்? சிங்காரவேல். அபிதான சிந்தாமணி என்று பேர் அந்த நூல். அது இவ்வளவு பெரிய தூக்க முடியாது. அதுல இருக்கிற ஒரு சின்ன பகுதியை ஒரு பக்க செய்தியை உங்களுக்கு கதையை சொல்ல விரும்புகிறேன். அது உங்களுக்கு இதெல்லாம் சொன்ன பிறகுதான் அந்த கடைசிக்கு போக முடியும். மதனம்னா என்னன்னா அமிர்த மதனம் என்றால் மையுதல் என்பது கூழாதல், பொடியாதல், நொறுங்குதல். இது மது மத்து என்பது கடைவதற்காக, மைதிப்பதற்காக, மசிப்பதற்காக இருக்கிற கருவி இருக்கிறதே அதற்கு மத்துன்னு பேர். நிறைய இடங்கள்ல 18,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய புலவர்கள் அந்த பதிவு பண்ணி இருக்கிறார்கள். மத்து என்கிறது. அந்த மத்து என்கிறத இன்னும் பார்ப்போம். மத்து, மத்தனை, இது போல மத்தனை இந்த வகையால கடைதல் என்கிற பொருள்ல கடைதல் என்பது குடைதல். இப்ப கடையல் என்கிறது தான் பருப்ப கடையறது என்கிறது என்னன்னா அது குடையறது. அந்த கடையலை என்கிற சொல்தான் கடலை என்று ஆனது என்று பாவாணர் சொல்வார்கள். கடலைன்னு வந்து பயன்படுத்துகிற சொல் கடையல் செய்வதனால் அந்த பெயர் என்று ஒரு பதிவு செய்வார். அதுல உண்மை. சரி, இந்த அமிர்த மதனம் என்கிறது கொஞ்சம் ஆழமாக உள்ளே வாருங்கள். கிருத யுகத்திலே அவன் சொன்னாதான் கணக்கு. கிருத யுகம்னா 18,743 கோடி. எல்லா ஆண்டுகளும் இவ்வளவு காலமும் அப்படி திண்ணையில் இருந்த நம்முடைய பாட்டன் கூட்டன் ஓட்டன் அத்தனை பேரும் அப்படியே வாயை திறந்து கொண்டு கேட்டார்கள். இது நாம் வாழ்கிறது கலியுகம் அப்படின்னா. இந்த கிருத யுகத்திலே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் மந்திரத்தை மத்தாக நாட்டி, ஆழமாக கவனிக்க வேண்டும், மந்திரத்தை மத்தாக நாட்டி வாசிகையை தாம்பாக பூட்டி, தாம்பு என்கிறது கயிறு, தாம்பாக பூட்டி, வாசுகி என்கிறது ஒரு பாம்புக்கு பேரு. அந்த பாம்பு என்கிறதுனால வந்து நான் போல இருந்ததுனால அந்த வாசியை பூட்டி. ஏன் திருவள்ளுவர் என்கிறதுக்கு ஒரு மனைவி, இவர் உலக பெருமையா வாழ்க்கையை சொல்கிறாரேன்னு அவருடைய மனைவிக்கு வாசுகின்னு பேர் வைத்தது ஒரு பார்ப்பன குறும்பு தானே. வாசுகின்னா பேர் இருந்திருக்கும். சரி, வாசுகி நாட்டாக தாம்பாக பூட்டி இரு கூட்டத்தாரும் இரு பக்கங்களிலிருந்து பார்க்கடலை கடைந்தனர். அமிர்தத்துக்காக வருகிறேன். அந்த காலத்தில் மந்திரம் நிலையாது இருந்ததினால் விஷ்ணு ஒரு கையால் அசையாமல் அழுத்தியும் கூர்ம உரு கொண்டு தாங்கினார். இதில் தேவாசுரர் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. தேவர்கள் பக்கமும் அவர் ஏன்னா இவன் விஷ்ணு தலையிடுறானே சலிக்க விஷ்ணு
இழுப்பவர்களில் தாம ஒருவராக இருந்து இழுத்தார். இந்த பக்கமா அந்த பக்கமா ஒரு மாறி மாறி இழுத்தார். இந்த தொழிலால் கடலிலிருந்து நஞ்சு உண்டாயிற்று. அதை கண்டு தேவர் முதலியோர் அஞ்சி ஓடி சிவமூர்த்தியை வேண்ட அதனை சிவமூர்த்தி உண்டு நீலகண்டன் என பெயரிட்டார். அவரு உண்டார். உலகம் தாங்காதே இந்த நஞ்சு வெளியில வந்தா என்கிறது உண்டார். கழுத்தில் வந்து உடனே உமாதேவி வந்து பிடித்தாள், கழுத்தை பிடித்தாள். பெண்களுக்கு தானே வேலை, கழுத்தை பிடித்தாள். பிடித்தது இந்த இடத்துல முட்டையாகி விட்டது. அதுதான் இந்த தொடர்பாக இருக்கிற அந்த கழுத்துல இருக்கிற முட்டை. பாப்பா சொன்னா ஆமா அப்படின்னு தடை பார்த்து கொண்டான் தமிழன். இந்த நீலகண்டன், நீலகண்டம் என்ற கழுத்து, நீலகண்டன் என பெயர் பெற்றார். பின்பு தேவாசுரர் கடையில் 2 பேரும் கடையை தொடங்கினார். அக்கடலை நின்றும் திருமகள், இந்திராணி, சந்திரன், உக்கைச்சரவம் எனும் குதிரை, உக்கைச்சரவம் என்கிற குதிரை, ஐராவதம் ஒரு யானை, ஐராவதம், கௌத்துவமணி, ஐந்தருக்கள், காமதேனு, தன்வந்திரி, வாருணி, தேவமாதர், அமுத கலசம் இவையெல்லாம் பறந்தன. கடை இதெல்லாம் திருமகள்லாம் வெளியே வந்தார். பிறந்தவற்றுள் திருமகள் கௌதமணி இவ்விரண்டையும் விஷ்ணுமூர்த்தியும் சும்மா இல்லை. விஷ்ணு என்ன செய்தார்? இந்த கௌதமணி திருமகள் என்கிற 2ஐயும் காமதேனுவினை ரிஷிகளும் இருடிகளும், இதெல்லாம் இந்த ஒரு தமிழ ரிஷின்னு போடுகிற பொழுது இருடின்னு போடுறதோடு புலவனுடைய வேலை முடிஞ்சு போயிடுது. இருடிகளும் ரிஷிகளும் வாருணியை அசுரரும் மற்றவைகளை தேவ இந்திரனும் கிரகித்தனர். அமிர்தத்தின் பொருட்டு தேவாசுரர் யுத்தம் செய்யும் காலத்தில் விஷ்ணு அவன் சும்மா இல்லை, மோகினி உருக்கொண்டு அதனை தேவருக்கு பரிமாறுகையும் இராக கேதுக்கள் அதை கிரகிக்க அதனை சூரிய சந்திரர்களால் அறிந்த விஷ்ணுமூர்த்தி சக்கரத்தால் அவர்களை சேதித்தனர். சக்கரம் என்கிறது ஒன்றும் இல்லை, திருமாலுடைய கையில ஒரு ஜிலேபி போல ஒரு உருண்டை கையில ஒன்று இருக்கும். அதை விட்டா போய் அறுத்து விட்டு மறுபடி வந்து ஒரு கையில வந்து தங்கிவிடும். திரைப்படங்கள்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் பார்ப்போம் சொன்னது அப்படியே நம்ம மறுபடி எடுத்தோம், படம் எடுத்தோம். இது ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் பூமராங் என்று சொல்லப்படுகிற, ஆஸ்திரேலியா சொல்லப்படுகிற திகிரி, அது அடிச்சா போய் அந்த ஆளை தாக்கி விட்டு மறுபடி வரும். அப்படி ஒரு கலை இன்றைக்கும் இருக்கிறது. புதுக்கோட்டையிலே அதை கற்றவர்கள் இருக்காங்க. சரி, அது கிடக்கட்டும். இதற்கு திகிரின்னு பேரு. அந்த சக்கரத்தால் அவர்களை சேதித்தனர் நடத்தினார். சரி, மேற்சொன்ன இந்திரனது செல்வங்கள் பலமுறை துர்வாசம் தெரிய குடிகள் சாபத்தால் கடலில் ஒழிக்க தேவர்கள் பலமுறை கடலை கடைந்தனர். இப்படி பல வகையான கதைகள் இருக்கிறது. இதெல்லாம் சாரம். தேவர்களும் அசுரர்களும் அந்த திருப்பார்கடல்ல அதை கடைந்தார்கள் என்கிற செய்தி. திருப்பார்கடல்ல அந்த அமிர்தத்தை எடுப்பதற்கு கடைந்தார்கள். அது வெளியே வந்தது. சிவன் அதை உண்டான், அவனுக்கு இப்படி எல்லாம் நேர்ந்தது என்கிறது கதை. இதுதான் செய்திக்கு வருகிறேன். வளைவு கருத்தினுடைய ஒரு வேர். அயக்கம் என்கிறது அசைவம். சரி, அயக்கமாய் தேவாரத்தில் அயக்குதல், அசைத்தல். குன்றுகள் அயக்களின் முகிர்கிளம் அலறி ஓடின கம்பராமாயணத்தில் வரும். அயனம் இதெல்லாம் பகு என்கிற சொல்ல மெது என்கிறது மிருதுன்னு ஆக்குறது போல் பகு என்கிறத பிருகு ஆக்கி பிருகு அயனம் அயன செல்லுதல் மூமின்னு பொருள். பிரயாண நாம் மறுபடி என்னன்னா அந்த தமிழாக்குவதற்கு பயணம் என்று மாற்றிக்கொண்டோம். சரி, அது கிடக்கணும். அயனம் செல். அசை என்கிறது மூமி, நடுக்கம், அசைதல் என்கிறது. இந்த அசை என்கிறது கிரேக்கத்துல சியோ, சீசோ,
சீஸ்மாலஜி என்பது புவி நடுக்கத்துக்காக இருக்கிற நிலநடுக்கத்துக்காக இருக்கிற அந்த துறைக்கு சீஸ்மாலஜின்னு பேர். அதுக்கு மூலம் சிஓ போட்டு ஷேக்னு போட்டிருக்காங்க, போட்டு நிலக்குழுக்கம், நிலநடுக்கம். இந்த அசை என்கிறது அந்த மூவிங் என்கிற போட்டுடையது. சரி, கிடக்கு. ஐயம் வளைவு, ஐயம் வளைவு, குறவு நல்குறவு என்ற பெரும் பெரும் வளைவு, வளைவு, இறால் வளைவு, இராட்டை வளைவு, இரு என்கிற அந்த வளை என்கிற இர என்ற வளைவு பொருள், இரவு என்கிறது வளைதல். இப்ப ஐயம் இட்டு உள் என்கிறது இந்த பொருள் தான் போகிறது. ஐயம் என்கிறது இறப்பை குறிக்கிறதுக்காக இருக்கிற சொல்லாக இருக்கிறது. அவை ஐயமிட்டு உள் என்று எழுதுவோம். அயர், அயர்தல், தளர்தல், வளைதல், நொடிதல், வருந்துதல், உணர்வடிதல், கண்ணுண்டு அயர்தல், ஏராளமா போகிறது. அதற்குரிய இலக்கிய சான்றுகள் அங்க கிடக்கிறது ஏராளமா. அயர், அயர்ச்சி, சோர்வு, களைப்பு, அயர்வு, சோர்வு, அயர்தி, அயதி, அசதி. இப்ப மயிர் என்கிறது மசுர் என்கிறது போல், உயிர் என்கிறது உசிர் என்கிறது போல், அந்த அயற்சி என்கிறது இருக்கிற அயதி, அசதி என்று நாம் சொல்கிறோம். இதெல்லாம் நம்முடைய சொல்லா இல்லையா என்பதற்கு இதன் வழியாகத்தான் தீர்வு காண முடியும். அயவு, நிலவு என்கிறது நிலா என்று, உளவு என்கிறது உலா என்று, சுரவு என்கிறது சுறா என்று, இரவு என்ற இரா என்றாகும் இரவு. இந்த நிலையில அயவு என்கிறது அயா என்கிறது. இது உயவு என்கிறது உயா என்று வருத்தத்தை குறிக்கிற சொல் இந்த வகை தெரிந்து வருகிறது. அயா மனத்தளர்ச்சி, தளர்ச்சி, அன்பின் நெஞ்சத்து அவா புரை மெலிந்த அகனானும் பகல் அயா கொள்ளும், களைச்சு கொள்ளும், களைப்பு கொள்ளும் என்கிறதுக்காக இந்த அகனாக்கில் வரும். அயா உயர்த்தல், இளைப்பாறுதல், அயா விழுதல், துன்புறுதல். இத்துணை சொற்களும் வளைவு கருத்து வேறு அடிப்படையில் விளைந்தன. ஒன்றொன்றா நீங்கள் தொடர்ந்து என்னை வர வேண்டும் என. அயை, அசை, அசைதல், ஓயுதல், நடைமறித்து அசைய நன்மென் சீரடி சிறுபாடாக்கப்படை. அசை நடைப்பான் மகள், அந்த உயிரா நடக்கிறது. அசைத்தல், ஆட்டுதல், தோல் அசைத்து ஆடுவாள் பரிபாடுகள். அசை வருதல், புரளுதல், கூந்தல் அசை வர நற்றினையில 20ஆம் பாட்டு. அசைவு, தளர்ச்சி, இழைப்பு, களைப்பு. ஆய் வருத்தம், ஆய்வு, ஆய்வு வருத்தம் சூடாமணியினை. ஆயம் வருத்தம், ஆய்தல் வருத்துதல் திரைமாடையில 17ஆவது பாட்டு. இந்த வளைவு என்ற கருத்துதான் ஆய் ஷாய், ஷாய் என்றா வளைதல் பொருள். அமம் என்கிறது சமம் என்றாகிறது போல், அந்தி என்கிறது சந்தி என்றாகிறது போல், அமர் என்கிறது சமர் என்றாகிறது போல், ஆய் என்கிறது தமிழ சாய் என்று முன்மிகை பெறுகிறது. சரி, சாயல், சாய்வு, இழைப்பு, சாய்ந்து, சாய்ந்து என்கிறபடி துயிலிடம். பிங்களத்துல சாய்ந்து துயிலிடம் என்று ஒரு நூற்பா போட்டிருக்காங்க. சரி, வளைவு, ஐ, ஆய், சாய், சா, மை கருப்பு, மாய், மா என்றாலே கருப்புன்னு நீக்கும். நொய், நொய், நோய் என்கிறது நோ என்று மட்டும் என்றால் நோ, நோதல், நோவு, நோகை என்று சொற்கள் பறந்து போகும். இப்ப அந்த சாய் என்று இருக்கிறதுல அந்த தொடக்க காலத்தில் இன்றைக்கு, அதாவது இந்த பித்தகாந்தரஸ் எரெக்டஸ் என்று நிமிர்ந்த பிறப்பு மனிதனாக இருக்கிற பொழுது செத்து போவது என்கிறது பற்றிய தெளிவில்லாத காலம், அவனுக்கு அறிவில்லாத காலம். இந்த எபிஸ்டமாலஜி என்கிற அறிவு ஆராய்ச்சி, எளித அறிவு எப்படி படிப்படியாக வர்றது, அவனுக்கு ஒருவன் இறந்து போய்விட்டானா தூங்குகிறானா என்று தெரியவில்லை. அதற்கென்று இருக்கிற அடையாளமாக தூக்கி பார்க்கிறது. ஒவ்வொரு குரங்கும் தூக்கி பார்த்து விட்டு ஷாயி, ஷாயி, அதாவது வளைந்து விட்டான் என்கிறது இறப்புக்கான குறியீடாக ஷா என்கிறது. ஷாயி, ஷா என்று மட்டும் நின்று ஷா, சாதல்,
சாகை இந்த வடிவங்களில் போகிறது. இறப்புக்காக இருக்கிற சொற்கள் தொடர்பா இருக்கிறது. இதுல சாவு, இறப்பு. இந்த பாவேந்தர் என்ன அடிக்கடி எனக்கு வியப்பா இருக்க, ஒரு உண்மையான தமிழாசிரியர் எப்படி இருப்பார் என்பதற்கு அவர் ஒரு சான்று. இவரும் தெரியும் உங்களுக்கு, தமிழ் சதாசிவ பண்டாரத்தாருன்னு ஒரு அறிஞர். மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் அவர்கள் மக்கள் செய்துவிட்டு ஒரு 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 வகையான நலங்களும் இல்லாமல் அவர்கள் போய்விட்டார். அதையெல்லாம் அவர் புகழ் மலர்கள் என்கிறதை அவர் குறிப்பிட்ட பல பேரை பற்றி பதிவு செய்திருக்கிறார். மிக ஆழமா பதிவு செய்திருக்கிறார். அவர் சதாசிவ பண்டாரத்தார் என்கிற ஒரு பெரிய வரலாற்று ஒரு 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 பெரிய புரட்சியான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தின ஒரு பேரறிஞர். அண்ணாமலை பல்கலைக்கழகம். அவர் இறந்து போனது அதுக்கு பாட்டு எழுதுறதுல ஒரு வரி வந்தது. அதை திரும்ப எடுத்து பார்த்தேன் நான். சிறியதொரு சாவு வந்து பெரிய சதாசிவனாரை தின்றதையோ இருக்கிற சின்ன சாவு வந்து பெரிய சதாசிவத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. சாவு, சிறியதொரு சாவு வந்து பெரிய சதாசிவனாரை தின்றதையோ போகும். அது நினைப்பட்டது. சரி, அது கிடைக்கணும். இது யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கண்ணாகுவார். எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்முடைய நாடு போட்டிருக்கிறது அறிவாளிக்கு. எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய ஊர் என்ற உணர்வு ஏற்படுகிறது. இதை தெரிந்தும் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாகுவார், ஏன் ஒருவன் சாகும் வரை படிக்க வேண்டும் என்கிற இந்த வெறி உணர்ச்சி வராமல் இருக்கிறது என்று கத்துறார் தொடர்ந்து. சரி, சாதல் வளைதல் இரத்தலின் இன்னாததில்லைன்னு சொன்ன பொழுது சாதலின் இன்னாததில்லை என்று ஒரு இடத்துல போகிறார். சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதலையே அக்கடை. உன்னால ஒருத்தன் கேட்கிறான், ஐயா எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிற பொழுது உன்னால் கொடுக்க முடியவில்லையானால் அந்த அந்த சாவை விட கொடுமையானது, இழிவானது இந்த இல்லை என்கிற நிலையிலே நீ இருப்பது. சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதலையாக்கடை. அது கூட அந்த முடியாத பொழுது அந்த சாவு இனி அது இருக்கிறார். சரி, சாக்காத்தல் இறப்போருக்கு அருகிருந்து உதவுதல். யாழ்ப்பாண வழக்கு சாக்காத்தல். அந்த சாகுற நேரத்துல அந்த 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 வடிவத்திற்கு உறுதுணை செய்கிற வேலைகள் அடிப்படையாக இருக்கிற துணை இருக்கிறது. சாக்காத்தல் இன்றைக்கும் வழக்கு. சாக்காத்தல் சாக்காடு. கடு என்கிறது மிகுதி. சாக்காடு படு என்கிறது பாடு என்கிறது போல சாக்காடு என்கிறது சாவு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அவருடைய கருத்து சொல்வார். சாக்காடு என்பது சாவு. சாக்காட்டு பறை என்கிறது சாப்பறை. நாம் எல்லாரும் அடிப்படை தெரிந்து கொள்ளணும். பறைதான் நம்முடைய அடிப்படையான கருவி. திருமணத்திற்கு அதைதான் அடித்தார்கள். எந்த வகையான மங்கள நிகழ்ச்சிக்கும் இழப்பு நிகழ்ச்சிக்கும் எந்த வகையான தொடர்பா இருக்கிற மங்கள அமங்கள எல்லா நிலைகளுக்கும் பறைதான் இந்த மண்டலம் முழங்கினது நீண்ட காலமாக. அதுக்கு சாப்பறை. சரி, அது கிடக்கட்டும். என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சரி, இந்த சாவு குறி, இறப்பு குறி வருகிறது. இந்த ஓமன், இந்த சைன் ஆஃப் டெத், இந்த சாக்குருவி இறந்து போகிறதுக்காக இருக்கிற அந்த ஒளி போல ஒளியிடுகிற குருவிக்கு சாக்குருவி இருக்கு. சரி, சாகை இறந்து போகை. இப்போ இந்த சொற்கள் அமைகிறது. துளுமொழியில அவன் சாயி செத்து போயிட்டான். சாத்தான் என்கிறதுதான் அவன் சாத்து போய். இந்த வழக்கு திராவிட மொழிகள் இருக்கு. சத்து போய் அது அத்தன் என்கிறது அச்சன் என்கிறது வைத்துக்கொள் என்கிறத வச்சுக்கொள்றது போல சத்தான் என்கிறதான் சச்சான். அவர் சச்சு நாடு, வாடு சச்சு நாடு, செத்து போயிட்டார். அத்தன் என்கிறது அச்சன் என்று மலையாளி சொல்கிறது போல் சத்தான் என்கிறது, அந்த சத்தான் என்கிறது சச்சான் என்று சொல்றார். சச்சு நாடு என்றா இறந்து போனார்கள். சரி, இந்த சத்து போய் சச்சு நாடு. சத்த என்கிற அந்த வடிவம் தான்
வல் என்கிறது வெல்லுன்னு ஆகிறது போல், கட்டி என்கிறது கட்டியன் ஆகிறது போல், பரு என்கிறது பெருன்னு ஆகிறது போல், இது தொடர்பா இருக்கிறது சத்து போய் என்கிறது தான் செத்து போயின்னு வருது. இது திருக்குறள் தொடர்பாக இருக்கிற பல படிகள் இருக்கிறது. செத்தோர் புணர்த்தல், இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்தல், இதுல கற்பனை. செத்தோர் புணர்க்கும் விச்சைகளும் பெருங்கதில் சா. இந்த சாவுக்கு பிறகு ஏராளமான பதிவுகள் அதில் தாண்டி போறேன். முள் வளைவு, முள் மல் வளைவு, மண் வளைவு, மண்டு வளைவு, மண்டி என்ற வளைவு. சொற்கள் போய்கொண்டே இருக்கிற பொழுது அந்த வளைவு கருத்தை உள்ளே தாக்கிக் கொண்டு மண்டி காலை முடக்கி முழந்தாளின் நிற்கை, காலை முடக்கி முழந்தாளின் நிற்கை, ஒரு காலை மண்டியாக மடித்து வளைத்து புறநானூற்றினுடைய உரை. மண்டி இடுதல் முழங்கால் முட்டிகள் நிற்றல். மண்டலம் வட்டம், வட்ட வடிவம், டிஸ்க். மந்திர சக்கரம், விண்சொல குறிக்கிறான். சரி, ஒரு விரல் நுனியும் ஒரு விரல் நுனியும் நடுவிரலுடைய நுனியும் பெருவிரல் நுனியும் கூடி வளைந்திருக்க, மற்ற விரலும் ஒக்க வளைந்திருக்கிற இணையா வினைக்கை என்று சிலப்பதிகாரத்துல அடியார்கள் முறை எழுதுகிறார். வளைக்கை என்கிற பொருள். ஒரு பேரேடு, ஒரு பொழுது 40 மண்டலம், 40 நாள் சாப்பிட வேண்டும், 41 நாள் சாப்பிட வேண்டும், 45 நாள் சாப்பிட வேண்டும் என்று 3 கணக்கு இருக்குது. இத ஒரு மண்டலம் அது சாப்பிடணும்னு சொல்றார்கள். வட்டம் சரி. மண்டிலம் செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும், பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும், பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் என்கிறது வட்டம். கோல் வட்டமாய் ஓடுகை, செலவு மண்டிலம் சென்று புறப்பொருள் என்பம் அடையவும். சரி. கதிரவன் ஒருத்தி தன்னுடைய காதலனை பற்றி எண்ணிக்கொண்டு, அவனுடைய நட்பையும் அவனுடைய உறவையும் பற்றி எண்ணிக்கொண்டு ஒரு பாட்டு குறுந்தொகையில சொல்கிறார். அதெல்லாம் அழகு. நம் பெண்கள் படிக்க வேண்டும். கடல் சூழ் மண்டிலம் பெறினும், கடல் சூழ் மண்டிலம் பெறினும் விடல் சூழலும் யார் உன்னுடைய நட்பே, உன்னுடைய நட்பை விடமாட்டா. இந்த உலகத்தை எனக்கு கொடுத்தாலும், இந்த கடல் சூழ் மண்டிலத்தை எனக்கு கொடுத்தாலும் கூட உன்னுடைய நட்பை நான் இழந்து விட மாட்டேன் என்று கூறுகிறார் குறுந்தொகை தலைவி. சரி. மண்டிலப்பா, அரிசை மண்டலம், என்சை மண்டலம் என்றெல்லாம் பாட்டு எழுதுவார்கள். பாட்டு எழுதுறது இலக்கணத்திலே உள்ளே போனோம்னா பாட்டு எழுத முடியாது. அதுக்கு எவ்வளவு பேர் நான் புலவர்களை பார்த்துட்டேன். ஒரு வரியை கூட எழுத முடியாது. யாரும் ஆழமா இலக்கண அறிவு இருக்கு, எவ்வளவு பேருக்கு இருந்தது நான் பார்த்தேன். ஒரு வரி கூட ஒரு ஆக்கப்பட முடியாது. சரி. இந்த மண்டிலப்பா என்கிறத பார்த்தான் என்ன செய்யலாம், நம்முடைய சொற்களை அவன் போடும்போது நம்ம இருந்து மாத்துவான். படி என்ன பிரதின்னு மாத்துவான், வடிமை என்ன பிரதிமான்னு மாத்துவான், வட்டம் என்கிறது விருத்தம் மாத்துவோம். இப்ப மண்டிலப்பாவ என்சி மண்டலத்தை என்சி ஆசையை விருத்தப்பா என்று மாற்றினார். வெர்ட் என்கிறது அங்கெல்லாம் மேலே அடித்து போடுகிற பொழுது கிரேக்க தெரிந்திலும் வெர்ஸ் என்கிறது ரவுண்ட், வெர்சடைல், எல்லா பகுதியிலும் அலாவிய அறிவு இருக்கிறது. வெர்சடைல் பேர். வெர்ட், இன்வெர்ட், எக்ஸ்வெர்ட் என்கிற அந்த வடிவங்கள் எல்லாம் வட்டம் என்கிற சொல்லுடைய தெரிவுகள். இதெல்லாம் இங்க வந்து விருத்தேன்னு நம்மிடம் திருப்பி அடிச்சாங்க. சரி, கணக்கு. மண்டிலப்பா, விருத்தப்பா. இதுல மண்டை, இது உருண்டையாக இருக்கிற இந்த காட்சியை மண்டை உருண்ட ஒரு முண்டை, முண்டை விளைபடம் என்றீர்கள். முட்டை உருண்ட ஒரு முட்டை கண், முட்டை உருவினதாக வெளியில் பிதுங்கிய காட்சியினுடைய கண், அந்த முண்ட கண். அவன் பெரிய முட்டை கண்ணின்னா பெருசா வெளியிலே வந்திருக்கு அந்த கண்ணு முட்டை போல உள்ளது. சரி. முண்டை, மொண்டை, மண்டை, தலையோடு கிரானியம், ஸ்கல் தொடர்பா இருக்கிறது. இறப்போருடைய களம், அதே போல உருண்டையாக இருக்கிற வட்டிலாக இருக்கிற களம் இருக்குது. மண்டை
ஒரு 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 புலவனும் இன்னொரு புலவனும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது புலனாற்று வருகிறது. இந்த மண்டை மலர்க்குனர் யார் என அது கருத்து வைத்திருக்கிறது. இதை யாருடா திறப்போம் அப்படின்னு இந்த புலவன் அவனை கேட்கிறான். இந்த மண்டை மலர்க்குனர் யார்? மலர் சொன்னா கவித்திருக்கிறது திருப்பதுன்னு பொருள். இந்த மலர் என்கிற சொல் தான் மல்லார்னு ஆனது. மல்லார்னு படுத்திருக்கலாம் அப்படின்னா இப்படி படுத்திருக்கலாம திருப்பி இப்படி படுத்திருக்கான்னு பொருள். மார்பை காட்டி கொண்டு படுத்திருக்கான்னு பொருள். சரி, அது கிடக்கு. இது முள் முண்டு முட்டு முடு வளை முடு முட்டு முட்டி வளைகின்ற இடம். கருதுக முட்டி போடுதல் பள்ளிக்கூடத்துல அந்த காலத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம். முட்டி போடுதல். சரி, முட்டி இந்த முட்டி என்பதற்கு 4 விரல்களை இறுக முடக்கி அவற்றின் மீது கட்டை விரலை இறுகி பிடிக்கும் இணையா வினைக்கை என்று சிறப்புல அடியார் கண்புல முறை எழுதுகிறார். சரி, இந்த முட்டி என்று சொல்லும். முட்டு முடு முடகு முடக்கு வளையின்னு பொருள். நீங்கள் வாழ்ந்து பொறுமையா வரணும். இப்படித்தான் தமிழே ஒட்டுமொத்தமாக அப்படி அசைந்திருக்கிறது. முடக்கு வளைவு. முடக்கு மோதிரம், நம்ம நெளி மோதிரத்தை முடக்கு மோதிரம் சொல்லலாம். சரி, நெளி மோதிரம், முடக்கு மோதிரம், நெளி மோதிரம். இந்த நெடுநல் வாடையில வருகிறது. முடக்கம் வளைவு, முடக்குதல் முடக்க செய்து, சுற்றி கொள்ளுதல், முடக்கு வளைவு. தொழில் என்கிறது தொழில் நாயி தளிர் ஆனது போல், முயங்கு என்கிறது முயங்கனாயி மயங்கன் ஆனது போல், தொடர்பா இருக்கிற சொற்கள் எல்லாம் உகர ஒகர அகர திரிவாக ஆகிற பொழுது இந்த முடக்கு என்கிறதா முடக்கு முடக்கு மடக்கு என்று வந்தது. முடங்கு முடங்கு மடங்கு என்று வந்தது. வளைவு முடு முடி என்ற முடி என்கிற சொல்தான் அடுத்த படிநிலையில முறினா அடுப்பங்கடை என்கிறது அடுப்பங்கரை என்றது போல, மெதிக்கிறது என்றது மெரிக்கிறது என்கிறது போல. இனி இயல்பாக உலக யூனிவர்சல்லா போட்டு இருக்குது. அடைக்காய் அடைக்காய் அவனால சொல்ல முடியாது. அவன் ஆங்கிலேயர் சொல்லுகிற பொழுது அடைக்கா அடைக்கா அடைக்கான்னு சொல்ல முடியாது. சரி, இந்த முடி என்கிறது முறி என்ற அதற்கு பிரேக் போட்டு முடி மொடி மடி வளைவு. நான் சாய்வு கருத்தின் வழியாக சொன்னேனே, வளைவு கருத்தில் அப்படித்தான் மடிதல் என்கிற சொல்லும் இருக்கிறது. சரி, முழு முழு முடி இதோடு அதை போட்டு முறுக்கி அதை போடுகிறதுனால அதுக்கு முடிச்சு அந்த வளைவு கருத்து தான் அந்த சொல்லை உருவாக்கி இருக்காரு. முடிச்சு ஐம்பாலுள் உச்சியிலே முடிக்கும் மயிர்கட்டு வகைக்கு திவாகரம் சொல்கிறது. சரி, உச்சி உச்சந்தலை குடுமி, இந்த தேங்காய் குடுமி என்றெல்லாம் போகும். சரி, தலையில் கட்டப்பெறும் மகுடம் முடி, முடிசூடுதல், முடி போடுதல், முடிச்சு பண முடிப்பு, முடிச்சு அவிழ்க்கி ஒரு சொல் இருக்கு. ஊர்புறங்கள்ல இருக்கிற பொழுது நாம் போட்டு வைத்திருக்கிற பையில முடிச்சு போட்டிருக்கிறோமே, அதை அவிழ்க்கிறவன் யாரு? திருடனுக்கு முடிச்ச அவிழ்க்கின்னு பேர். இதெல்லாம் அகராதியில பதிவு செய்திருக்கான். அறிவோட ஊர்புறத்தில் இருக்கிற செய்திகளோடும் இதை பதிவு செய்யறதோடு எல்லா பொருட்களையும் பண்ணியிருக்கிறார்கள். சரி, கணக்கு மடிதல். இப்ப முடங்கு என்கிறது முடங்கு நாய் மடங்கு நானது போல், முடி என்கிறது மொடி என்று மடியின் ஆனது போல், முடம் என்கிறது மொடம் என்றாயி மடம் என்றானது போல், அடிகளுடைய மறைவு இருக்குதே அதுக்கு மடம்னு பேர். அது ஏதோ பெருமையாக நினைக்க வேண்டாம். மடம் என்கிறது உள்ளத்தினுடைய முடக்கம், முடம். சரி, முடல் என்கிறது மொடல் நாயி மடல் மடிந்தது என்று போல். சரி, மடிதல் வளைதல், மடங்குதல், சுருளுதல், தலை சாய்தல், வாழுதல், அழிதல், குடிமடிந்து குற்றம் பெருகும். குடிமடிந்து என்கிறது அழியிற கருத்துக்கு திருவள்ளுவர் சொல்றார். ஒழிதல், சாதல், வல்லது மடிதலே என்னின் மாறுதி கம்பராமாயணம் சொல்ற. மடித்தல், வளைத்தல், மடக்குதல். சரி, அது கிடக்கட்டும். இந்த மடி என்கிறது எப்படி அடுப்பங்கடை என்கிறது அடுப்பங்கரைன்னு தானார் ஆனானதோ அதுபோல் மடி கடி என்கிற சொல் கடுமையானது. கரி, இது உப்பு கரிக்கிறது என்கிறது கடி என்கிறது கரி என்றார்.
இது தொல்காப்பியெல்லாம் சொல்கிறார். சரி, அந்த இந்த லட்டின்ல இந்த மடி என்கிறது மரி சொல்லுகிறதும் இங்க சொன்னதுதான். ஏன்னா திராவிட மொழிகள் அத்தனையும் கிடக்கிறது. மடிதல் என்பது இறத்தல் என்கிற பொருள் மரி என்று. லத்தீனத்திலும் கிரேக்கத்திலையும் மோரி கொஞ்சம் ஆழமான கவனிக்கணும். மோரி செத்து போ. மோரி மோரி பண்டஸ் at the point of death, இறக்கிற தருவாயில் சொல்லும். Mortise, death, mortise, mortiser, mortal, mortalis, mortal என்ற செத்து போகிற பொருள். இம்மார்டல் என்ற இறந்து போகாமல் இருக்கிற சாவாமை என்கிற பொருள். சரி, மார்டல்ஸ், மார்டாலிட்டி, மார்டல் நேச்சர், இறப்பு இயல்பு. நம்பர் ஆஃப் டெத்ஸ் இன் கிவன் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எப்படி யார் யார் இறந்தார்கள் என்பதற்கான கணக்கு இருக்கிறதே, அது மார்டாலிட்டி. மார்டேஷியன், மேனேஜர் ஆஃப் ஃபெடரல்ஸ், புதைக்கிறதுக்காக பணத்தை புதைக்கிறதுக்காக இருக்கிற ஆள் இருக்கிறான தலைவன், அவனுக்கு மார்டேஷியன். ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். மார்டகேஜ் கேள்விப்பட்டிருக்கிற அடமானத்துக்குரிய சொல். அப்பன் செத்து போய்விட்டால் அவனுடைய சொத்தை அடைந்திருக்கிற பையன் இருக்கிறானே, அதை கொடுக்க வேண்டிய கடமை அந்த பிளேட் அவனுக்கு இருக்குது. எனவே அப்படி கொடுத்தாக வேண்டும் என்கிறதுதான் தொடங்கிறது. மார்ட் கேஜ், கேஜ் என்கிறது அது தொடர்பா இருக்கிற பிளட். சரி, மார்ட் கேஜி அடமானம் வைக்கிறது. சரி, மார்ச்சுவரி எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் இந்த மடிதான் காரணம், இந்த மடிதான் காரணம். மார்ச்சுவரி புதைப்பதற்காக பிணங்களை வைத்திருக்கிற இடம். சரி, அது பிணக்கடல். மார்ச்சுவரி, மோரி, மோர்த்துஸ், மோர்த்தியாரிஸ், மோர்த்தியாரம் என்கிற ஆரியம். மோர்த்தியாரம் என்கிறது ஆரியம் என்கிறது என்னன்னா இடம் பொருள். வட்டம், ஆரம் என்கிறது வட்டாரம் என்று பொருள். அந்த வட்டாரம் என்கிறது இடப்பொருள் வந்ததே, அது போய் லட்சத்தில் விடுகிற பொழுது ஆரியம், ஓரியம், இந்த வடிவங்கள் நூற்றுக்கணக்கான இடங்கள் இடம் என்கிற பொருள்ல லத்தினத்திலும் கிழக்கு கிடக்கிறது. சரி, மார்ச்சுவரியம் என்கிறது மார்ச்சுவரி வந்தது. சரி, மோரி, மோர்கியூ, மோர்கியூ ஒரு சொல் ஆங்கிலத்தில். The original name of Paris building, பாரிஸ்ல ஒரு ஒரு கட்டடம். இது மோருக்கு பேர். அது என்ன, எதற்கென்றால் இறந்து போனவர்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி யாருடைய பணம் இது என்கிறதுக்கான அடையாளம் காணுகிற இடத்துக்கு மோருக்கு பேர். அது அந்த மோர்க் என்கிற அந்த மோர் ஒரு இடம். அந்த இடத்துல ஏராளமான கொலை நடந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு, அதனால அந்த தெருவுக்கு அப்படி வேறு வைத்திருக்கிறான். அந்த பில்டிங்க்கு அந்த படத்தை பார்ப்பதற்காக அடையாளம் காணுகிறதுக்காக இருக்கிறது மோர். இதெல்லாம் ஆங்கில சொல். சரி, அவன் பார்ப்பான் அழகா அங்கிருந்து இங்க வந்ததும் மிருத் என்கிற வடிவம். எங்களுடைய மூலாதான் மிரி என்ற செத்து போர். மரி என்கிறது மிரின்னு மாற்றிட்டு மிருத்யோ என்கிறது சாவு. இந்த மிருத் என்கிற வடிவத்திலிருந்து வந்தது. இது ஜெர்மானிக் டியூட்டானிக் ஆர்ஜன் என்கிற அந்த பகுதியெல்லாம் போகிற பொழுது மிருத்தியம், மூர்த்திரம், மூர்த்திரா, கோத்திக்கல மூர்த்திர, டேனிஷ்ல மோர்து, டச்சுல மூர்த்திர, ஓல்ட் இங்கிலீஷ்ல மோர்தோர் போயிட்டு மர்டர்ன்றான். ஆக்ஸ்போர்ட் அகாடமியில மர்டருக்கு போய் மோர்தர் என்கிற மூலம் ஓல்டு பிரெஞ்சு அப்படின்றது அந்த இறப்பு, கொலை. சரி, மடி, மடிவு, சாவு, அழிவு. வழக்கு கருத்து வேறு நின்று சாவு, ஒழிவு, அழிவு, இறப்பு, இற என்ற மழை, இறப்பு போன்ற பொருள் சொற்களின் தோற்றம் போன்ற மடி என்ற சொல். மடி, மரி என்ற ஆனதுக்கு அவன் மரி சொல்றான். இதுல இல் என்கிறது இல்லை, இல் மெல் மென் என்று இல்லைன்னு பொருள்.
இல் என் இந்த இல் என்கிறது போகிற பொழுது அங்க போய் அங்க விளங்கும் பொழுது லட்சணத்திலும் கிரேக்கத்திலும் அதனுடைய மேலையாரிய வழக்குகள் எல்லாம் லீகல் இல்லீகல் அபிலிட்டி இந்த அபிலிட்டி இன்னும் இன்னும் எதிர்மறையாக இருந்தது போல அல் என்கிறது அல் என்கிறதும் அல் என்றால்தான் யூஎன் போட்டு விட்டான். அது இம்பார்ட்டன்ட். என் என்கிறது என்கிறது எதிர் என்கிறதுனால்தான் இம்பார்ட்டன்ட் என்கிறது. என் பிள்ளை என்கிறது என் பிள்ளை இன்னும் என்ன இம்மாகிறது போல இம்பார்ட்டன்ட். இதுல என்ன இம்மாகும். இந்த அல்லும் அன்றும் இந்த இல்லும் இன்றும் இல்லை இது தொடர்பா இருக்கிற எல்லா சொற்களுமே எதிர்மறை சொற்களாக இருந்து அது மட்டும் இருக்குது. அன்மொழி தொகை அன்மொழி தொகை அவை அல் கிளவி அவையிலே சொல்லக்கூடாத சொற்கள் அவையிலே சொல்லக்கூடாத சொற்கள் அவை அல் கிளவி அவை அல் கிளவி மறைத்தல் கிளத்தல் மறை அந்த அவையில சொல்லக்கூடாத சொற்களை எல்லாம் மறைத்து சொல்ல வேண்டும். இடக்க சொற்களை எல்லாம் அப்படி மறைத்து சொல்ல வேண்டும் என்று தொல்காப்பியன் இன்றைக்கு 2700 ஆண்டுக்கு பதிவு செய்கிறார். அது என்கிறது இந்த நீங்க அழகா அவை என்கிறது கூட்டம் அசம்பிளி. அது அவை என்கிறது சபை என்று ருஷ்ய மொழியில் தெரிந்தது. சபத் என்கிறது அசம்பிளி. சபத் என்கிறது சோவியத் என்றால் சோவியத் ருஷ்யான்னா இந்த அசம்பிளின்னு பொருள் யுனைடெட் பொருள். இந்த அவை என்கிறது கூடியிருக்கிற கூட்டத்து சபை என்ற அடக்கம். அந்த கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே அது செப்ப சொல் சபை என்கள். அது பிறகுதான் அவன் சபை சபா என்று மாற்றினான். இந்த சபை என்கிற அந்த வடிவங்கள்ல அது சொல்றவா இருக்கிறது. அவன் அழகா சபிய அசபிய நமக்கு அர்த்தம் தெரியும். சபையில சொல்லக்கூடாத சொற்கள். சங்கம் கூட்டம் அசங்க என்ற அசங்க அது சொல்றது அசிங்க புது சபையில சொல்லக்கூடாது. அசங்க நாம அசிங்கம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அசத்திய சபையில சொல்லக்கூடாத சொற்கள். இந்த ஆனாவை அழகா அந்த மேலையாரியத்துல முழுக்க எல்லாம் பயன்படுத்துறோம். இதுல மரி அமரி அமரி அமிர்து அமிர்த மிருத சாவாம இருக்கிறதுக்காக இருக்கிற மருந்து சாவாம இருக்கிறதுக்காக குடிநீர் நீர்மம் என்று அதை சொல்லிட்டு இம்மாற்றல் இம்மாற்றல் காட் ரிக்வேதத்தெல்லாம் அதெல்லாம் குவியலா இருக்கிறது. என்னுடைய ஆவணத்துல இதை பயன்படுத்துவேன். குவியல் நூற்றுக்கணக்கான இடங்கள்ல பயன்படுத்தி இருக்காரு. நம்முடைய தமிழை அப்படியே உள்ள புரிந்து கொண்டு நம்ம இம்மாற்றல் காட் அது வரைக்கும் சாகாமல் இருக்கிற அழியாம இருக்கிற கடவுளை குறிக்கிறது இருக்கிறதெல்லாம் சரி. இது இரவாமையை தருவதற்காக இருக்கிற உயர் குடிப்பு இருக்கிறதே அது நெக்டார் என்று ஆங்கிலத்துல சொல்வார்கள். சரி, அதாவது ஒரு கான்ஃபரிங் இம்மார்டாலிட்டி சாகாம இருக்கிறதுக்காக இருக்கிற அளிக்கிற ஒரு நீர்மம். இது ரிக்வேதத்துல ஒரு பதிவுல நான் பார்த்தேன். நெக்டார் கான்ஃபரிங் இம்மார்டாலிட்டி produced at the churning of the ocean. churning என்கிறது கடைகள் என்று அந்த கதையை சொல்றாங்க ரிக்வேதத்துல. நெக்டார் என்கிறது அந்த அமிர்தம் போன்ற உணவு நெக்டார் லைக் ஃபுட். அந்த அமிர்தம் போன்ற உணவு நச்சு முறிக்கிற எதிர்ப்பு மருந்து நீர் அந்த பால் இதெல்லாம் தமிழில் கிடக்குறது. நேரமா பதிவெல்லாம் எடுத்தேன். அது பாலை குறிக்குதுன்னு போது எல்லுன்னு போட்டிருக்கேன். அகராதிகள்ல எல் என்ற லெக்சியோகிராஃபர் சொல்லி எங்கெங்க கிடக்குதோ அதெல்லாம் தூக்கி அந்த குப்பையில போட்டுரும் அந்த அகராதிகள். அப்படிதான் இந்த பெருசா இருக்கிறது. மாடியர்களுடைய அகராதி சமஸ்கிருத அகராதி உலகத்தை ஏமாத்தி இருக்கிறான். சரி, உணவு நாம சொல்றது உணவு இருக்கிற அந்த பொருள் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அமிர்த வந்த அமிர்த குந்த நீங்க மருந்தான பிறகு இந்த அகராதி தொகுக்கிற முண்டங்கள் எல்லாம் கூடிக்கொண்டு நீங்க அகராதி தொகுக்கிறது என்கிறதுக்கு நீங்க அந்த பட்டியலை பாருங்க. கவலையோடு சொல்கிறேன். 1912 தொடங்கினது. 1934 முடிந்தது. 6 வாரியம் கூட ஒரு வாரியம் ஒரு மடலம் 7 நூல்கள் ஆயிரக்கணக்கான பக்கங்கள். அப்பொழுது அந்த காலத்தில் 4 லட்சத்தை தான் ஆங்கிலேயர் கொடுத்தான். அதை வைத்துக் கொண்டு அது மட்டும் வளர்ந்தது. எல்லாம் வையாபுரி பிள்ளையாபங்க தான் எல்லாம் கூடிக்கொண்டு என்ன கலந்து பண்ணமோ இப்ப அமிர்த அமிர்த சொன்ன உடனே அமிர்த குண்ட அமிர்த பக்த அமிர்த போஜன நீங்க புகு என்பது
புய்கு கொத்தலுக்கு உள்ளாத உள்ள செலுத்துன்னு பொருள். புகு புகுதல், துளைக்குள்ளாத நுழைதல். புகு புகவு என்பது நமக்கு உணவு. புகவு என்கிறது நிலவு நிலா போல, சுரவு சுறா போல, இரவு இரா போல. புகவு என்கிறது புகா. இந்த தெலுங்கு புகா தின்னு புகா தின்னு குழந்தை கூட்டம் இல்ல, புகா என்கிறது. அந்த பேக்கியா சாப்பிடுறது நூற்றுக்கணக்கான வடிவங்கள் குவியல் குவியல் குவியலா கிடைக்கிறது. இவன் புக என்கிறது என்ன செய்தான் பாப்பா? புஜ்ஜு. புஜ்ஜு என்ற டு ஈட்னு பொருள். போஜ போஜன அமிர்த போஜன சரி கணக்கட்டும். அமிர்த லோக உலகு என்கிறது லோகனாக்கி அமிர்த லோக. அமிர்த உங்களுக்கு சொன்ன அமிர்த சாரஜ produced from the essence of nectar. ஒரு பழத்தினுடைய சாறுன்னு சொல்றோம் இல்ல, அந்த சாறு எசன்ஸ் பொருள் எடுக்கிறான் சாறு. அமிர்த சாரஜ ஜ என்கிறது பிறந்தது. அந்த பங்கஜ என்ற அந்த 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 அங்க சேத்துல வளர்ந்த அந்த அந்த தாமரை இருக்க பங்கஜ. வனஜ காட்டுல இருந்த மலர் வனஜா. நீரஜா நீர்ல வளர்ந்த மலர் நீரஜா பிறந்ததுன்னு பொருள். அமிர்த சரஜா என்று இருக்கிறது. அந்த அந்த அமிர்தத்துல இருக்கிற அந்த அந்த எசன்ஸ் அதுதான் அமுதம் என்று சொல்கிறான். சரி, அமிர்த பல. அமிர்த பல பல என்கிறது PHALA பல என்கிறதுக்கு ஃப்ரம். நீங்க பாப்பா எப்படி நம்ம ஏமாத்திருக்கிறோம், உலகத்தை ஏமாத்திருக்கான். அமிர்த பல இதெல்லாம் இந்த சனியினெல்லாம் நம்ம படிக்கணும், பிள்ளைகள் படிக்கணும். அதனால அவனை திரும்பி பார்க்கிறேன். அவன்தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கு இடையிலும் தமிழ் பேசக்கூடாது, தமிழ் பேசக்கூடாது, மம்மி டேடின்னு சொல்லுன்னு அவன் வீட்டுல வளர்ந்ததுதான் நாம பிடித்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறோம். அமிர்த பல. சரி, அமிர்திய நன்கு திரவாமை என்கிறது. இதுல மட மடி என்கிறது மரி என்கிறது மரி அனம் மரண என்கிறது மர என்று உடனே போட்டு அமர அமரகண. கணம் என்கிறது கூட்டம், கணக்கு என்கிறது கூட்டல், கணக்கு என்பது பண்ணுதல் என்ற கூடுதல் பொருள். அமரகண என்கிறது தொடர்பா இருக்கிறது. அசம்பிளேஜ் ஆஃப் இம்மார்டல்ஸ். அமர குரு குரு என்கிறது அவன் குருன்றான். அமர குரு தி டீச்சர் ஆஃப் காட். இப்படி அமரப்ப நாம அப்பாட்டம் இல்லையா? அமரப்ப என்கிறது தி லார்ட் ஆஃப் காட். அமரராஜா அரசன் என்கிற ராஜன் மாற்றிக்கொண்ட அமரராஜா. அமரண நாட் டையிங். அமர்த்த இம்மாற்றல். அமர்த்திய இம்மாற்றல். சரி, அமிர்தம் என்கிறதெல்லாம் பரிபாடத்துல நம்முடைய முண்டங்கள் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த முண்டங்கள் அமிர்தம் என்கிற சொற்களை எல்லாம் தாராளமா கையாண்டிருக்கிறார்கள். சரி, திருவள்ளுவர் ஒரு அரிய மேம்பட்ட ஒரு மொழியியல் அறிஞர். அவர் மட்டும் ஆழ்ந்த இலக்கண இலக்கிய அறிவுள்ள முக்கிய ஆளா இல்லைன்னா நேரம் பாப்பா மட்டும் இல்ல நம்மளாலே போயிச்சிருக்கோம். அவருக்கு இங்கு போட தெரியல, எச்சு போட தெரியல, அது பிழை இது பிழை, அதுல தலை தட்டுது புடுங்குது அதுக்குன்னு சொல்லி அவரை ஈடுபடுத்திருப்பார். அசைக்க முடியாதபடி இந்த மொழியை கையாண்டு ஒரு பெரிய மொழியில் பேரறிஞர் யார்? திருவள்ளுவர். இந்த அறிஞர் இந்த உண்மையை நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. கற்றறிந்தார் கல்வி விளங்கும். யாருக்கு கல்வி விளங்கும்? அறிவுடையவருடைய கல்வி யாருக்கு விளங்கும் என்றால், கசடர சொல் தெரிதல் நல்லாரகத்து. சொல்லை அழைத்து கொண்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞனுக்குத்தான் அந்த கல்வியினுடைய பெருமை தெரியும். அவன் என்ன உண்மையை சொல்லி இருக்கிறான் அந்த அறிஞன் என்று தெரியும் என்று ஒரு இடத்துல சொல்றார். கற்றறிந்தார் கல்வி விளங்கும், கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து. அதே போல் பயனில சொல்லாமை என்கிற அதிகாரம், சொல் வன்மை என்கிற அதிகாரம் எல்லாம் அவனுடைய ஆளுமையை காட்டுகிற இடங்கள். சரி, அறிவுன்னா எதையோ, அறிவுன்னா அறியறது, பகுத்து பார்க்கிறது என்று இருக்கிறது. அவருக்கு அறிவுக்காக சொல்லப்படுகிற விளக்கங்கள் எல்லாம் கற்பனை பண்ண முடியாது. இன்னும் 2000 ஆண்டுக்கு சென்று கூட அதை வரைய முடியாது. என் பொருளாக செல சொல்லி தான் பிறர் வாய் முன்பொருள் காண்பது அறிவு. ஏதோ ஒன்று. ஒரு கிழவி உங்க வீட்டுல இருக்கிற பாட்டி, அப்பா அது தொடர்பா இருக்கிற ரிலேட்டிவிட்டி தியரின்னு சொல்றாங்களே, சார்பியல் தத்துவம்ன்றாங்களே, அது என்னன்னு கேட்டா
கேள்வி உனக்கு தெரியாது, படிக்காத முண்டா நீ, உனக்கு தெரியாதுன்னு சொல்லாத முண்டான்ற அந்த அந்த கேள்வியும் விளங்கிக் கொள்ளுகிறபடி அந்த ரிலேட்டிவிட்டி தியரிய, சார்பியல் தத்துவத்தை, சார்பியல் அந்த மெய்மத்தை விளங்கிக் கொள்ளுகிறபடி உனக்கு சொல்ல தெரியணும். என் பொருளவாக செல சொல்லி செல்லுபடியாகும்படி உள்ளே இறங்குறபடி சொல்லி தான் பிறர்வாய் முன்பொருள் காப்பது அறிவு. சில பேர் பழகுவான், குழப்பி சொல்லுவான். ஆனா அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும், துலக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பொருளாக செல சொல்லி தான் பிறர்வாய் முன்பொருள் காண்பது அறிவு. இதெல்லாம் இன்னும் 2000 ஆண்டுகள் சென்று கூட வரைய முடியாது, விளக்கிக் கொள்வதற்கே காரணமாகும். சரி, இது கிடக்கிறது. அவர் அது சாதலின் இல்லாததில்லை இனிது அதுவும் உயதரையா கடை என்று சொல்கிறது இந்த திருவள்ளுவர். அமிர்த என்கிறது வடிவங்களை எல்லாம் என்ன பொருள் சொல்லுகிறார், என்ன அதனுடைய அடிப்படை என்று அவர் ஆய்ந்திருக்கிறார். ஆய்ந்துதான் அதற்கு கண்டுபிடித்த மரி என்கிறது இறப்பு, மரி அப்படி என்பது சாவாம இருக்கிறதுக்கு அதுக்கென்று இருக்கிற மருந்து என்கிற பொருளில் தான் அமிர்த என்கிறது சாவா மருந்து என்கிறது அவர் கண்டுபிடிக்கிறார். அது அது தொடர்பா இருக்கிற சொல் ஆக்கம், அது மொழிபெயர்ப்பில்லை. அமிர்த என்கிறதுக்கு சாவா மருந்து, விருந்து புறத்ததா தாங்கள் சாவா மருந்தினும் வேண்டல் பாற்றல். வெளியில விருந்தினான் இருக்கிறான், வெளியில் உட்கார்ந்து இருக்கிறான், நீ எல்லாவற்றையும் கொட்டி கொண்டு நீ தின்னாதரா உண்டாகிறார். விருந்து புறத்ததாக வெளியில் இருக்கிற பொழுது விருந்து புறத்ததாக தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டல் பாற்றல். அமிர்தமாக இருந்தாலும் கூட, அவன் சொல்ற அமிர்தமாக இருந்தாலும் கூட, அது நெக்டராக இருந்தாலும் கூட அதனை தொடக்கூடாது என்கிறார். தொடர்பா இருக்கிறது. எவ்வளவு எந்த மொழிபெயர்ப்பை அவர் நுட்பமாக எப்படி விளங்கிக் கொண்டார் அந்த சொல் பொருளை என்கிறது இங்கதான் கிடக்கு. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனிலும் வேண்டல் பாற்றது. சரி, இதே இன்னொன்றுக்கு வருகிறேன். எல்லாவற்றையுமே அவன் நம்மை மயக்கி, நம்மை குழப்பி, நமக்கு விளங்காதபடியான பல வகையான குறுக்கடிகள் பண்ணி இருக்கிறான், குறுக்குகளை பண்ணி இருக்கிறான். சரி, நான் ஒரு சொல் இது மறுபடியும் உங்களுக்கு தேவை என்றா வருகிறேன். உவித்தல்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சரி, நீங்கள் படிக்க மாட்டீர்கள், படிக்கிறதுக்கான சூழல் இல்லையா? எல்லாருக்கும் 1000 சிக்கல்கள், குடும்ப சிக்கல்கள், பிள்ளைகள், வாழ்க்கையை வாழ்வதற்காக இருக்கிற முயற்சிகள், அதற்கிடையில தடுமாறுவதனால் உங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டாக இருக்கும். அடு என்பது பொருள். நீங்க அந்த கருத்துக்காக நான் வருகிறேன். அடுத்தல் சேர்தல், அடுக்கு சேர்க்கை, அடி அந்த பதிகின்ற இடம், தாளுடைய அடிப்படை பாதம் இருக்கிறதே, அது பாதம் பதிகின்ற இடம் இருக்கிறதே, அது தொடர்பா இருக்கிறது. அடி அடுத்தல் என்கிற பொருள். அடிக்கு அடி என்கிறதா யாராவது பிரித்து பார்த்திருக்கீங்களா? அடிக்கடின்னா என்ன பொருள்? ஒரு அடிக்கு அடி, அடுத்த அடி, அடுத்த அடி, அடுத்த அடி, அடிக்கடி, அடிக்கு அடி சேர்க்கை, அடு என்கிறது அடைதல், சேர்தல். இதற்கான சான்றுகள் எல்லாம் இலக்கண இலக்கிய சான்றுகளை எல்லாம் நான் சொல்லல, அதெல்லாம் நூல்ல தான் பார்த்துக்கொள்ள. அடை என்கிறது சேர்தல் என்கிற பொருள், அடைத்தல் சேர்த்தல் என்கிற பொருள் இருக்கிறது. அதை கடனை அடைக்கிறது. ஆனால் அதை மூடுதல் என்கிற பொருளுக்கு போகும். அந்த வேடியை அடைச்சிட்டாங்க, கதவை அடைச்சிட்டாங்க. அடைப்பு என்கிறது செயற்கை கருத்து ஒன்று மூடுகை கருத்துக்கு போகும். அந்த நிலையில்தான் என்கிறது. பிறகு அவிக்கிறது என்கிறது தெரியுமா? மூடி வெப்பப்படுத்தல், மூடி வேக்குவது, அதுதான் அவித்தல் என்கிற சொற்கள். அது உருவாகின்ற அந்த வழிகள். சரி, அவித்தல், மூடிவிட்டு வேக வைத்தல். இந்த உவித்தல் என்கிற அந்த வடிவம் சார்ந்த விறகில் உவித்த புன்கம், புன்கம்னா சோறு, உவித்த புன்கம் என்கிறதான் உவித்த என்கிறது. பிறகு உவித்தல் ஐபிறகு அவித்த என்றாலும் உவியல் வேக்கி வந்தது, மூடி அதை உருவாக்கிறது. அதுக்கு உவியல்னு பேர். அதுதான் ஓவியல் நாய்ப்பு அவியல்னு வந்திருக்கிறது. சரி, நெடுவாழைப்பல் உவியல் புறாக்கள். உவி ஒவி அவி, வெப்பத்தால் வெம்புதல், அவிதல் அவிந்து போய்விட்டது. அவித்தல் வேக வைத்தல்.
அறுத்து அவித்து ஆற சமைத்து மலை சேர்ந்தார். அவி வேக வைத்த உணவு, உப்பிலா அவிப்புழுக்கள் புணர்வு, பால் அவியும் புகை பூவும் புகையும் சிவசிந்தாவன், அவைத்தலும் அவித்தலும் அவியலாகும். பிங்கடத்துல 33வது 18வது பகுதியில 33வது நூற்பால் அவியல். அவியல் அவியல் என்கிறது புழுக்கம். அவியல் அவி அரிசி என்கிறது புட்டரிசி எல்லாம் அதில் இருக்கிறது. இது அவித்தல் என்பது அடக்குதல், மூடுதல், அடக்குதல் என்கிற பொருள் தான். ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோர் சொன்ன அவிதல் என்பது அப்படியே அடக்கமாகும், உள்ள மூடி வைக்கணும், அதெல்லாம் காட்டிக்கொள்றது. சரி, அந்த அவிதல் என்கிற சொல்லு. அவிப்பலி போர் வீரன் சூடுரை செய்து தன்னை தீக்கடலுக்கு பலியிட்டுக் கொள்ளுகிற அந்த பலி கொடுக்க இருக்குதே, அதுக்கு அவிப்பலின்னு பேர். தொல்லையை வழங்கிய அவிப்பலி ஆணும் தொல்காப்பியத்தில பொருளதிகாரத்துல 75வது பாட்டுல அந்த சூத்திரத்துல இந்த செய்தியை சொல்றார். அவிப்பலி இவற்றால் சொல்லியவை அவிப்பலி என்னும் புறப்பொருள் பகுதி என்று அடியாற்ற நடராஜ் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுறார். அவிப்பாகும் தேவ உணவின் பங்கு என்கிற பொருள்லாம் எழுதி கொடுக்கிறார். அவிப்புறம் இந்த பூசையின் போது இறைவன் படையலுக்காக கொடுக்கப்படுகிற கொடை நலம். சரி, இதெல்லாம் கல்வெட்டில் இருக்கிறது ஏராளமான பதிவு. அவி தீயிலிட்டு அவிக்கப்பெறும் பனியாகிய உணவுப் பொருள். தொல்லுயிர் வழங்கிய அவிப்பலியா அகிர்பல மனிதம் அவியவர் அடல் என அரைக்கிடர் என்று வரும் பரிமாற்றங்கள். அவி உணா மறந்து மாணவர் எல்லாம் பெரியார்கள் தெற்பாற்றவர்கள். சரி, செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணையின் ஆன்றோரோடு ஒப்பர். அவி உணவு என்கிறது இங்க நம்முடைய தமிழ் சொல் என்கிறது அவர் கூட்டு எடுத்துக்கிறார். அவி வேள்வி தீ இழப்படும். நெய் அதை எடுத்துக்கொண்டா அதை தூக்கி போடுறதெல்லாம் அதை போடுறதுல நெய் என்கிற ஒரு பொருளை எடுத்திருக்கா. அவிஷ் என்று அதை மாற்றியிருக்கிறார். விலங்குகளை வேள்வி தீயிலிட்டு கொலை வேள்வியாக செய்த செயலை உயிர் செலுத்து உண்ணாமை நன்று என்கிற அடுத்த வரியினால அவர் விளக்குறார். எல்லா அஸ்வமேதையாகனா குதிரை வெட்டி போட்டது, ஏராளமான விலங்குகளை வெட்டி போட்டது. அதுக்கெல்லாம் என்னென்ன கதைகள் இருக்குது, அதெல்லாம் அது நூல்லதான் நீங்க பார்க்க வேண்டும். சரி, அவி சொரிந்து நெய்யை ஊற்றி எல்லாவற்றையும் போட்டு 1000 வேட்டலின் வேள்வி என்கிறது விருந்தோம்பல் என்கிற சிறப்பு சொல். அதற்கும் வேள்விக்கு தொடர்பில்லை. 5 வேள்விகள் இதுவும் விருந்தோம்புதல் ஒன்று. எனவே அதை எடுத்துக்கொண்டு பரிமாற முறை எடுத்துக்கலாம். சரி, இது கணக்கு. இந்த அவி சொரிந்து 1000 வேட்டலின் 1000 வேள்வி 1000 யாகம் செய்யத்தை விட முட்டங்களா? ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை நன்று. ஒன்றன் உயிரை வெட்டி பலியாக போட்டு இந்த யாகத்தை நடத்துவது அப்படி செய்வது நன்று. அப்படி உயிரை கொல்லாமல் இருக்கிறது நன்று. 1000 வேள்விகள் எதை படிவென்னாலும் செய்து கொண்டு தின்று போங்கள், அரசாணை ஏமாற்றுங்கள். அப்படி சொல்லிட்டு 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செலுத்து இகு பிரிவு இகல் வகை இகு எகு செகு பிரிவு. செகு என்கிற அந்த வடிவம் அங்க லத்தீனத்திலும் கிரேக்கத்திலும் செக நட்டு கட்டும் பொருள். செக்ஷன், செக்மெண்ட், செக்டர், செக்டார், இந்த வடிவங்கள் எல்லாம் இந்த பிரிவு என்கிற பொருளை போகும். இதுதான் ஆண்பால் பெண்பால் என்கிற அந்த பிரிவுக்கு செக்ஸ்ன்னு போகும். செக்ஸ் என்கிறது இந்த அறு என்கிற பொருள், பிரிவு என்கிற பொருள் தான் இந்த ஆறு என்கிற அந்த எண்ணெய் குறிக்காது. சரி, அதெல்லாம் தனி கதை. உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று வள்ளுவர் சொல்றார். சரி, அவிதல் அடங்குதல் ஆற்றவிந்த அடங்கி கொள்கை சான்றோர். அவிதல் அந்த அடங்குதல், அந்த படத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க சொல்லுகிறது போல் அடங்குதல் என்கிறது இறத்தல் பொருளை கொள்ளும், ஒடுங்குதல் பொருளை கொள்ளும். ஒடுங்குதல் என்கிறதா ஒடுங்குதல் என்கிறதா ஒடுங்குதல் என்கிறதா அடங்குதல் என்றான உள்ளே பொருள். இவர் திருவள்ளுவர் சொல்கிறார், செவியின் சுவை உணரா. காதுல கேட்கிறதுல ஒரு பெரிய சுவை இருக்கு, கேட்டுக்கொள்ள வேண்டும். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள்னா விலங்குகள் தின்றது என்கிறதுக்காக ஆடுகிற விலங்குகள் இருக்குதே, அந்த மாக்கள் என்றார், மக்கள்னு சொல்றாங்க. செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன் அந்த செத்து போகிறது என்கிறது இந்த சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். சரி, இதை கிடக்கு.
சேர்க்கை. சேர்க்கை கருத்து வேறு. அவனும் அவளும், சேரனும் சோழனும் பாண்டியனும், வெற்றிலையும் சுண்ணாம்பும் பாக்கும். இது கனெக்டிவ் பார்ட்டிகள். இது இணைக்கிறது, ஒவ்வொன்றையும் இணைக்கிறது. இந்த ஒவ்வொன்றுங்கிறது என்கிறது ஒவ்வொன்றாகி அம்மனானது. புளி பழம் ரெண்டு சேர்க்கிறதுக்கு புளி அம்பழம், புளியம்பழம். சரி, அது கிடக்கு. இந்த என்கிறது சேர்க்கை, திரட்சி. உந்தாகும் இடவாகும் என்று ஒரு இடத்துல சொல்றாரு. என்கிறது உந்துன்னு ஆகும். இந்த உந்து என்கிறது நீங்க தமிழ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுகிறது. எவ்வளவு முன்னங்கள் என்னென்னவோ கோளாறுகளை பண்ணுகிறார்கள். உந்து என்கிற வடிவம் தீத்தானிக்காரர்கள் உள்ள கிடக்குது. யுஎன்டி உந்து. நீங்க போய் ஆக்ஸ்போர்ட் அகரதை பாருங்கள். அண்டு என்கிறதுக்கு அந்த மூலம் உந்து என்று போட்டிருக்கிறோம். சேர்க்கை என்கிற பொருள். அண்டுதல் இல்லை, உந்து என்கிற அந்த வடிவம் தான். சரி, என்கிறது சேர்க்கை. உந்து, ஒந்து, அந்து. அந்துன்னா சேர். அந்தி என்கிறது காலையில கதிரவன் விடியல்ல அந்த வைகரையும் காலையும் சேருகிற இடம் இருக்கிறதே, அது அந்துகிற நேரம் அந்தி. அது காலை அந்தி. மாலையில் சேருகிற அந்த நேரம் இருக்குது இரவும். இந்த மாலை பொழுதும் சேருகிற இடம் இருக்கிறது, மாலை அந்தி. இந்த அந்தி என்கிறது, இந்த அந்தி என்கிறது சந்தியின் ஆனது, ஜங்ஷன், சேர்க்கையின் பொருள். அந்தி மாலையில் மலர்கிற ஒரு பூவுக்கு நம்மால் செவ்வந்தின்னு வைத்தார். அந்த மாலை நேரத்தில் மலர்கிற பூ வகை செவ்வந்தி என்கிறதா சேவந்தி நாயி, சேமந்தி நாயி, சாமந்தின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சாமந்தி ஒரு புலவன் பார்த்திருக்கிறான். கோளாறு படிச்சோம் இல்லையா புலவன்னா. சாமந்தின்னு சானா சாகிறது, மந்தின்னா பொட்டக்குரங்கு, சாமந்தின்னா பொட்டக்குரங்கு, செத்த பொட்டக்குரங்கு. அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கான். செத்த குரங்கை தலையில் வைத்து சுற்றி திரிந்தனரே. செத்த குரங்கை இது தனிப்பாட்டு தொகுதி, தனிப்பாட தொகுதிகள் இருக்கு. சரி, கிடக்கு. திரட்சி. உம்மம், ஒம்மம், அம்மம். அம்மம் திரண்ட மார்பகம், பெண்ணுக்கு இருக்கிற மார்பகம். அம்மம் மார்பகம், நகில். கொம்மை அம்மம் அசைவுற ரகுவம்சம். அம்மம் பால், தாய்ப்பால். அம்மம் உள்ள துயிலடாயோ, பெரியாழ்வார் திருமொழியில வரும். அம்மம் உள்ள துயிலடாயோ. இந்த சேந்தல் செந்தமிழ், அந்த அமைதி சேந்தல் செந்தமிழ் என்கிற நூல்ல திரளம்மம் தன்பால் உண்டோ என்று இறைவனை சொல்கிறான். சரி, கிடக்கட்டும். இந்த அம்மம் தருகிற பால் தருகிற அந்த பெண் தெய்வம் தான் அம்மா. விளங்குதான்? அம்மா என்கிறது அம்மம் தருகிறது. இதுதான் அடிப்படையானது. அம்மம் என்கிறது. இந்த பால் என்கிற பொருளை எங்கு பார்க்கலாம்னா, அம்மம் பச்சரிசின்னு ஒரு செடி. அந்த அம்மம் பச்சரிசி என்கிறது உள்ளார அரிசி சின்னதா பச்சை பச்சையா இருக்கும், திரளா இருக்கும். அதுல எதை ஒடிச்சாலும், எந்த இலைய ஒடிச்சாலும், காம்பு ஒடிச்சாலும் பால் வரும். இந்த அம்மம் பச்சரிசி என்கிறது அம்மா பச்சரிசின்னு சொல்றான் இந்த முண்டம். அம்மா பச்சரிசி அம்மாவுக்கும் இந்த செடிக்கு அந்த தொடர்பும் இல்லை. அது அம்மம் பச்சரிசி. இது தொடர்பா இருக்கிறது. அது மூன்று வகையை பார்த்தது குறித்திருக்கிறேன் முதல்ல. எஃபோர்பியா, டைனிஃபோலியா, சின்னம்மம் பச்சரிசின்னு ஒன்று. எஃபோரியா, பிலிப்பேரியா என்கிற பெரியம்மம் பச்சரிசின்னு இருக்குது. எஃபோரியா, ரோசியா, சிவப்பம்மம் பச்சரிசின்னு இருக்கு. மூன்று வகை இருக்கு. இந்த அம்மம் என்கிறது அம்மாவை குறிக்கிறதுல அம்மா அம்மா என்றா அம்மாவோடு பிறந்த அண்ணன் அல்லது தம்பி, இவன் தான் அம்மா. இந்த அம்மா என்கிறது மம்மான் ஐ, மாமான் ஐ, மாமா என்று நாம் இதை கூப்பிடுறோம். அழகு சொல்லுது. அம்மாவுக்கு தம்பி, அம்மாவுக்கு அண்ணன், அம்மான், மம்மான், மாமான், மாமா என்று வந்தது. எனக்கு சொல்றேன், இந்த அம்மம் என்கிற சொல்லை லத்தின மொழியில மம்மே, பிரஸ்ட், மம்மே, மம்மாலியா, மம்மிலா இது என்பது சின்னது. குடில் என்ற சின்னது, தொட்டி என்பது பெருசு, தொட்டில் என்ற சின்னது. அந்த இல் என்கிற அந்த சபிக்ஸ், அந்த பின்னொட்டியும் பயன்படுத்துகிறார். மம்மிலா அது அகில் காப்பு, மம்மரி நகில் சார்ந்த, மம்மால்ஜியா அலக்கன் என்று ஒரு சொல் இருக்குது. அந்த சொல் அலக்கன் என்கிறது அல்கேன் என்றுதான் அல்ஜியா. அனால்ஜின் என்று சொன்னா வழி இல்ல, வழியை போக்குற மருந்து பொருள். தமிழை நாம் விளைக்கொள்ள வேண்டும். இதுல மம்மால்ஜியா மார்பகத்தில் இருக்கிற வழி, மம்மரி கிளாண்ட் நகில் சுரப்பி,
மம்மச்சமி அது தொடர்பா ஏதாவது தொடர்பா புற்றுநோயோ மற்றதோ வந்தால் அதை வெட்டி போடுறதுக்கு எக் என்பது வெளியே, எச்சமி துமித்தல் என்பது வெட்டுதல், மம்மச்சமி என்பது மார்பில் இருக்கிற அந்த 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 புண்ணோடு அதை அறுத்தறிகிற அறுவைக்கு மம்மச்சமி என்று பேர். மம்மாலஜி பாலூட்டியம். கிரேக்கத்துல அம்மா, கிரேக்கத்துல மம்மா, மம்மே, ஸ்வீடிஷ்ல மம்மே, ருமேனியன்ல மம்மா, இத்தாலியன் அம்மாவை குறிக்கிறது, இத்தாலியன்ல மம்மா, லத்தீன்ல மம்மா, ஸ்பானிஷ்ல மம்மே, ஜெர்மன்ல மம்மா, வெல்ஷ்ல மாம், மம்மாலியா என்கிறதுக்கு இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பாலூட்டிகள் என்று படிக்கிறார்கள். இதுல அம்முது அம்மு அம்முது அமுது என்பது பாலைத்தான் முதலில் குறித்தது. அமுது பால், அமுது என்கிறது பெருசு, விளக்கு என்கிறது லைட், விளக்கம் என்று சொன்னால் லைட் ஹவுஸ். மதி என்பது நிலவு, மதியம் என்ற முழு நிலா. அதுபோல் அம்முது அமுது என்ற உடனே அமுதம் என்பது முழு நிறைவான சொல். அமுதம் பாலமாகும் பொதிகை கண்டு பனைத்து ஏந்த இளமுடைய அமுதம் ஊற, மதுரை காஞ்சியில் வருகிறது அமுதம் ஊற, பால் ஊற. அதனாலதான் பால் கடல் பார்க்கடல் உண்ணமுத உந்தி என ஒன்னகர் கம்பராமாயணத்தில் அமுதம். அமுதர் பால் தொடர்பாக இருக்கிற விலங்குகளோடு இருக்கிற அந்த முல்லை நில மக்களுக்கு அமுதர்னு பேர். குடவர், அமுதர், கோவலர், ஆயர் முல்லை நில மக்கள் பிங்களத்தில் வரும். சரி, உணவுப் பொருளான பால் போன்ற அந்த உண்பொருள்களாகிய சோறு, நீர், மழை, கண்ட சர்க்கரை, உப்பு முதலியவும் இந்த அமுது என்கிற சொல்லால் குறிக்கப்பட்டன. சரி, இந்த 7ஆம் திங்களில் குழந்தை பிறந்தா 7ஆம் மாதம் ஆகிற பொழுது அந்த பால் சேர்த்து அந்த அந்த சோற்றை பிசைந்து அந்த குழந்தைக்கு ஊற்றுறது என்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சடங்கு. இத பிங்களத்துல குறிக்கிறார். ஆமா, 7ஆம் மாதத்தில் இது தொடர்பா இருக்கிறது. 7ஆம் திங்களில் இன்னும் ஊட்டணும் என்று பிங்களத்துல 1568 அமிர்த என்கிற அந்த ஆரிய சொல்லுக்கு நேரிதாக பால் எனும் பொருட்பாட்டு தமிழில் எழுந்த அமுது என்ற சொல்லை புலவர்கள் பயன்படுத்தி அமுது என்கிறதை இந்த ஒரு மேம்பட்ட பொருள்ல அமிர்தம் என்கிற வர வேண்டிய இடத்துல அமுது என்கிறது. அமுது கடைய நாளாகி பரிபாடல் வெண்துரை தந்த அமுது தீதில் நஞ்சு அமுது செய்து தேவாரம் முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் திருவாசகம் அமுத உந்தி பார்க்கடல் அமுதமுண்டோர் தேவர் நாமதீப நாட்டு அமுதமுண்கணம் அயல் நாட்டி தெங்கிரை பொறுத்து வீயா அமுதம் அமுதம் இன்னும் எழும் எனும் ஆசையால் கம்பராமாயணத்தில் அமுதம் என்கிறது இந்த பாலை குறித்த அந்த சொல்லை அமிர்தம் என்கிற அந்த அமிர்த என்கிற அந்த வடிவத்துக்கு இணையாக தமிழர்கள் தம் பல புலவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தவறானது. சரி, இது கிடக்கட்டும். அடுத்த செய்திக்கு போறேன். பிரிவு கருத்து வேர். அதுக்கு முன்னால உயின்னு இருக்கு. உய்கை என்பது நீக்கம், துயர் நீக்கம். வல்விளக்கு இருளின் இருளின் துண்ணற உய்க்கும் திருக்கோவையாறு. உய்வு நெகிழ் தளர், உயவு நெகிழ்வு லியூப்ரிகேட்டிங் ஆயில், உயவு நெய். சரி, உயவை என்று ஒரு கொடி காக்கணும் செடி காக்கட்டான் என்று சொல்வார். அதுல ஊறு நீர் உயவை என்ற அந்த அந்த கொடியே ஊறு நீர் ஒளி உயவை. அது அந்த 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 குறைவாக இருக்கிற அந்த நீர் இது தாகத்தை தணிக்கும். அந்த காலத்தில் பெரும் பெரும்பகுதிகளுக்கு நடந்து நடையாக போகிற பொழுது தண்ணீர் தாகம் எடுத்தால் அந்த உயவை செடி தின்று இருக்கிறார்கள். அதில் இருக்கிற குழைவுக்காக உயவை. சரி, கிடக்கட்டும். உயவுனை என்கிறதுக்கு அதுதான் உயவுனையில் குடிக்குமாறு பழமொழி நானூற்று 18 கீழ்கணக்கில் ஒரு நூல் பழமொழி நானூறு. அதுல உயவு நெய்யில் குளிக்குமாறுன்னு வரும். உய்வு உவ்வு உவ்வு உவி அவி அவி பிரி நீங்கும் பொருள். அவிழ்த்தல் பிரிதல். போதமிழ் பொய்கி தோறும் போது அவிழ் பொய்கி தோறும் கம்பராமாயணம்.
மலர் விரிதல் மாமடல் அமிழ்ந்த காத்தல் நற்றினை நெகிழ்தல் புரியவள் ஐம்பால் சரி அவிழ்த்தல் பிரித்தல் கட்டு நீங்குதல் கூம்பு முகை அவிழ்த்த குறுஞ்சடை பறவை அவிழ்த்தற்கு அடித்தது முடிந்தமைந்தன்றே குறுந்தொகை அவிழ் இயல்பா அது வெந்தது என்கிறதுக்கு அடையாளமாக ஒரு சோறு அரிசியை போட்டு அது பொதி உடையில வந்தது. அது பதனாகிற நிலை என்கிறது அவனுடைய கட்டவிழும் ஒரு கோடு கிழியாது. சமையல் தெரிகிற மடையர்களுக்கு தெரியும். அவிழ் என்கிறது அந்த கட்டு உடைதல் நெகிழ்தல். அதனால்தான் அவிழ் பதம் என்கிற சொல். இந்த பதம் என்கிறது பாத்தன் மகளா பார்த்து அந்த பாத்தன் சொல்லுகிறார்கள். இந்த பாத்தனுக்கு பதம் என்கிற உணர்வுடைய செய்தி அதெல்லாம் எழுதி இருக்கிறோம். வால் அவிழ் வரிசை வரிசை என்கிறது சோற்றை குறிக்கிற சிறப்பு சொல் தமிழ்ல. இந்த இடத்துல வால் அவிழ் என்றால் ஒளி பொருந்திய வெள்ளையான அவிழ்கிற வளர்ந்த வரிசை வாரிசை என்கிறதுதான் வரிசையில் ஆகிறது உணவுக்குரிய காரணம். சரி, இந்த அவிழ் சோறு என்கிற பொருளில் இந்த மலர்கிற சோறு திணை சோறு எல்லாவற்றுக்கும் அவிழ் என்கிற 100 இடங்களுக்குமே வருது கழகங்கள்ல. பிறகு அவிழ்து அந்த அறிவையர் இந்த அவிழ்து என்கிறது அமிழ்து என்று பாருங்கள். இது மகர மகர திரிவு என்று மொழியில் சொல்வார்கள். வினை கெடுதல் என்கிறது மெனக்கெடுதல் என்பது போல, விழியை பார் என்று சொல்லாம மொழிய பார் என்று சொல்கிறது போல இந்த அவிழ்தம் என்ற அவிழ்ந்த சோறு வளர்ந்த சோறு ஒரு பருக்கையானது பெரிதானது பொங்கியது முழுக்க மலர்ந்தது. இந்த அமிழ்தம் என்கிறதா அமிழ்தம் என்று இங்க தமிழ்ல சோற்றை குறிக்கிறபடி ஒரு சிறப்பு சொல்லி அமிழ்தம். இது பாலினையும் குறித்தது. சரி, வயசு கீரம் அமிழ்து பாலே பிங்கலர் அனர்மாறி மேற் சொறிவார் அமிழ்து நீர் ஆட்டுவார். அமிழ்தம் என்கிறது அங்க பால். பற்களில் ஓடுகிற நீர் இருக்குது எச்சில் உமை நீர். இதை சொல்லுகிறது நம்முடைய வழக்கில் இருக்கிறது. அந்த அமிழ்தம் என்று சொல்லுகிறது. மென்சுரிகுழல் உண்மூரல் அமிழ்து செவ்வையார் பாகவதம் கருதுக. இந்த அமுது என்கிறது பற்களில் ஊறுகிற நீர் என்கிறதுக்கு அறமங்கையர் பவளவாய் அமுதம் பருகி சூடாமணி தீங்குதலை இந்த முதம் மார்பின் வழி சிந்தி குழந்தைக்கு அப்படியே எச்சில் ஒழுகுமே அது அமுதம் அமிழ்தம் என்கிற சொற்களால் பல இடத்துல நம்முடைய பண்பாட்டு அமைப்பு நம் குழந்தைகளை நேசிக்கிற அழகு இதெல்லாம் மொழிக்குள்ளால் கேட்கிறது. இது நான் சொல்றது திருவிளையாடல் புராணம் எல்லா குட்டிச்சோரையும் பண்ணுறது. ஆனா தீங்குதலை இந்த மார்பின் வழி சித்தின்னு குழந்தை அந்த எச்சில் சொட்டு ஒழுகிறத அதை பதிவு செய்கிறார். சரி, அமிழ்து மொழி சென்னா அந்த எச்சிலுடைய அந்த சென்னா அமிழ்து மொழி துவர்வாய்னா அந்த காவி நிறத்தில் இருக்க சிவப்பாக இருக்கிற வாயில் பொருள். இதெல்லாம் 18 வருகிறது. அமிழ்தம் உணவு பால் நீரும் உணவாதலால் வானத்திலாகிய மழை உணவினை வான் அமிழ்தம் என்று கூறி தொடங்குகிறார் திருவள்ளுவர். வான் அமிழ்தம் வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர்ப்பாற்று. வானிலிருந்து வருகிற அமிர்தம் விடாது. அந்த நீர் அமிர்தம் இருக்கிறதே அந்த அமிர்தம் வான் அமிர்தம் என்று சொல்ல வேண்டும். நீர் அமிர்தம் இன்றியமையாதது என்று வான் சிறப்புல சொல்றார். வான் என்று உலகம் இதனால்தான் உலகம் இருக்குது. தண்ணி இல்லைன்னா கதை முடித்தது. எல்லாத விலைக்கு விற்க தொடங்கி விட்டார்கள். எதிர்காலம் என்ன ஆக போகிறது? நம்முடைய பேரப்பிள்ளைகள் பின்னால் வருகிற மரபினர்களும் துணைப்படுவார்கள். நாம் அரசியல்ல நாம் ஆழமா கவனித்து இதையெல்லாம் ஒரு போராட்டமாக எதிர்க்கவில்லை என்றால் இதில் கருத்து செல்லாது நாம் தின்றுவிட்டு போவது நம்முடைய உறவை மட்டும் பார்ப்பது பொது நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடாது என்கிறபடியால் நாம் தள்ளி போகிறது எல்லாம் எதிர்கால பிள்ளைகளுக்கு தொல்லையை விளைக்கும். அவர் அறிவுறுத்துகிறார். அது வான் அமிழ்தம். அந்த வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர பாற்று அந்த என்று உணரத்தக்கது வானத்தினுடைய அமிர்தம்னா நீர் என்று அமிர்தம் என்கிற சொல்லை இயல்பாக நீருக்கு உள்ளே நுழைக்கிறார். அவருடைய எண்ணத்தை எண்ணிப்பார். இந்த அமிர்தம் என்கிறதை 40-50 பேர் அமிர்தம் என்கிறது தேவர் உணவு என்கிறபடி சங்க இலக்கியங்களே எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார்கள். சரி, அதெல்லாம் கிடைக்கும் நேரம் இல்லை. அமிர்தம்
என்கிற இந்த பொருள்கள், இந்த பொருளில் வழங்குகிற அந்த சாவா மருந்து என்கிற பொருளில் வழங்குகிற அந்த சொல்லை பயன்படுத்தாமல் இந்த தேவருணம் என்கிற பொருளில் மிக பரவலாக அறியப்பட்டிருந்த அதனை இந்த அமிர்தத்தை அமிர்தம் என்கிற சொல்லால் திருவள்ளுவர் தொடங்கி வைக்கிறார். அமிர்தம் என்கிற தமிழ் சொல்லை அதுக்கு நேரிதாக அங்கணத்தில் உட்க அமிழ்தற்றால் தன் கணத்தில் அல்லாவும் கோட்டி கொடல். நீ பேசுவதாக இருந்தால் கூட, அறிஞரவையில பேசுவதாக இருந்தால் கூட, உன்னுடைய இனத்தோடு பேசு. தன் கணத்தில் அல்லாவும் கோட்டி கொடல். கோட்டி என்பது கோஷ்டி என்று மாறியிருக்கிறது. கோடி என்கிறது, கோட்டி என்பது பக்த கோடிகளே என்றானே, கூட்டம் கோட்டி. அந்த அவையிலே உன்னுடைய இனத்தினுடைய அவை இல்லாமல் வேறு ஒரு இனத்திலே கோட்டி கொடல். சாக்கடை அங்கணம் என்கிறது சாக்கடையில் ஊற்றின அமிர்தத்தை போன்றது, அந்த பாலை போன்றது என்று பதிவு செய்து அமிர்தம் அங்கணத்திற்கு அமிர்தற்றார் என்று போடுகிறார். அமிர்தனும் ஆற்றா இனிதே தம் மக்கள், அம்மா சொல்லிட்டு போலாம், இனிதே தம் மக்கள் சிறுகை அடாவிய பூ. அது அமிர்தத்தை விட சிறப்பாக இருக்கும். அமிர்தம் என்று சொல்லை போடாமல் அமிர்தம் என்கிற இந்த நாட்டு சொல்லை, நாம் உருவாக்கின சொல்லை அவர் போடுகிற அழகு மிக நுட்பமானதும் மிக தெளிவானதும். உருதோறும் உயிர் தளிர்ப்பு தீண்டதால் அவரோடு சேருகிற பொழுதெல்லாம் உயிர் தளிர்க்கிறது, உயிர் தழைக்கிறது. எனவே உயிர் தளிர்ப்பு தீண்டலால் வேதைக்கு அமிர்தினி என்றன தோல், அவளால் அமிர்தத்தால் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தோல் என்று அமிர்த கருத்து கொண்டு வருகிறார். அமிர்தம் என்கிற தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறார். சரி, கிடக்கட்டும். இதை நான் கடைசி நேரத்துக்கு வந்துவிட்டேன். பள்ளம், ஐயு பள்ளம், பள்ளம் தாட்சி, ஐயம்பு அசம்பு கிணறு, கோவலும் அசும்பும் கிணறு பிங்களம், நீர் ஊற்று அசும்பு ஊற்று பிங்களம், இளைஞ்சி நீர்நிலை. சரி, இந்த கண் புல் நிலம் முதலியவற்றினின்று வெளிவருகிற நீர் இருக்கிறதே, அதற்கு அந்த நீருக்கும் இந்த தொடர்பாக இருக்கிற அசும்பு என்கிற சொல். பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து, பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய என்று திருவாசகத்தில் வருகிறது. அசும்பு சேர் அழுகர் புந்தோர் செய்வ சிந்தாமணியில். சரி, அயல் பள்ளம், அயல் குளம், அவ்வல் பள்ளம், அவலாகொன்றோ விசையாகொன்றோ, மேலோ கீழோ. கிரேக்கத்துல அவளோ AULON நீச்சு குழி அவல். சரி, இந்த அவல் என்பது தாட்சி தட்டை கீழ் பள்ளம் என்கிற பொழுதுதான் அவல் என்கிறது தட்டப்பட்ட நெல்லிடி அரிசிக்கு அவலுக்கு பேர். அவரை என்கிறது அவரைன்னு மாறினது. ராணாவுல திரும்பு என்கிறது திரும்புன்னு சொல்லுகிறது போல் இருக்க தெரிவது. அவரை என்கிறதா அவரை என்றானது. சரி, அது கரெக்ட். அவலம் தாட்சி, வறுமை, துயர், வருத்தம். சரி, நன்றறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இல்லை. நல்லது அறிகிறவனை விட திருட்டு பயர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லா நலன்களையும் பெற்றிருக்கிறார்கள் காட்டுகிறார். எல்லா நலன்களும் அந்த திருடர்களுக்கு வாய்க்கிறது, கொதிக்கிறார். நன்கு அறிவாரில் கயவர் திருவுடையர், அவர்களை விட திருட்டு பயர்களுக்கு எல்லா நலன்களும் இருக்கின்றன. கயவர் திருவுடையர், ஏன்னா நெஞ்சத்து அவலம் இல்லை, நெஞ்சத்துல ஒரு கவலை இல்லை, ஏக்கம் இல்லை என்று ஒரு கதறுகிறார். சரி, அயர் துளைக்குச் செலுத்து, உகு அவு புகவு உணவு, உகா உணவு, பொத்தல், புசி, புசி என்கிறது துளைக்குச் செலுத்துன்னு பொருள். பள்ளம், பசி என்கிறது உள்ள அவனை ஒட்டப்பட்டதான் அடங்குவான்னு சொல்லுவான். உள்ள பள்ளம், அதுதான் பசி. அந்த பசி அங்க போகும்போது பெப்சி குடிக்கிறது பசி வர்றதுக்காக குடிக்கிறது, நம்மளை ஏமாத்துறதுக்கு அந்த நீர்மத்தை கலைக்கொண்டு. அப்பெப்சியா என்கிறது பசி வராம இருக்கிறதுக்கான நோய். ஆங்கிலத்துல மருத்துவ அகராதி உருவாக்குற பொழுது அதெல்லாம் வியப்பா இருக்கிறது. அப்பெப்சியா என்பது பசியாம இருக்கிற உணர்வு இருக்கு, அதுக்கு அப்பெப்சியான்னு பேர். சரி, கிடக்கு.
அயில் அயில் அயில்தல் அயிரல் உண்ணுதல். அயிர் அயிர் ஆறு மை மயர் என்கிறது மார் நாய் கருப்புன்ற பொருள்ல மாறின்னு போகும் தொடர்பா இருக்கிறது. வெயர் என்கிறது வேர் நாக போல் அயர் ஆறுன்னு ஆன பிறகு ஆறுதல் என்கிறது உண்ணுதல். கேடு ஊன்றும் திருவள்ளுவர் சொல்றதுல ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. ஒரு தொடர்பும் இல்லாத நாய்கள்லாம் தின்னுவாங்க காசை. ஏதிலார் ஆற என்ன உண்மையான பொருள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான் இவன் காசை. ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் தம்முடைய உறவினர்கள், தம்முடைய தாய், தன்னுடைய தந்தை, இவர்கள் எல்லாம் அண்ணன் தம்பி இவர்கள் எல்லாம் பசியில வாடுவார்கள். அதை சொல்ற ஆற என்றால் உண்ண. ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. ஒரு முட்டாளுக்கு பணம் வந்து விட்டால் அந்த நாயுடைய பணத்தை மற்றவர்களெல்லாம் தொடர்பில்லாதவர்கள் தின்பார்கள் என்று அந்த ஆற என்ற உண்ண என்று பொருள். கேடு ஊன்றவன் கலைஞரான மகனான கயல் ஆர்நாரை, கயல் உண்ணுகிற மீனை உண்ணுகிற அந்த நாரை அது புறநானூறு. ஆர்ந்தோர் வாயில் தேனும் குளிக்கும் குறுந்தொகை. கூழ் ஆறு இடையன். ஆறுதல் என்பது சாப்பிடுதல் பொருள், உண்ணுதல் பொருள். சரி. ஆறுமதம் அருந்துவதாகிய உணவு. ஆர்த்துதல் ஊட்டுதல். கறவை கன்றார்த்தி மணிமேகலை. சரி. ஆறு அரு அருது அருந்து அருந்துதல் உண்ணுதல். நெய்மிதி அருந்திய பொய் சுவல் எழுத்தின் புறநானூறு. மருந்தர வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முனிந்த. மருந்து ஒண்ணு இந்த உடம்புக்கு வேண்டியதில்லை. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு. என்ன சாப்பிட்டேன்? அருந்தியது அற்றது என்ற வெளியே போனது, சரித்தது. அருந்தியது அற்றது போற்றி. போதல் போற்றல் போல என்ற இணையாக போற்றி என்ற ஒப்பிட்டு பார்த்து என்ன சாப்பிட்டோம், என்ன சரித்தது, என்ன வெளியே போனது என்று பார். உனக்கு உடம்புக்கு எந்த மருந்து தேவையில்லை. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி ஒப்பிட்டு பார்த்துன்னு பொருள். ஒப்பிட்டு பார்த்து நீ உண்டால் நீங்க மருந்து என்கிற ஒரு அதிகாரம் எழுதிவிட்டு ஆறு குறள்களை தொடக்கத்தில் என்று உணவை பற்றி மட்டுமே பேசுகிறார். உணவுடைய நெறிமுறைகளை பற்றி என்னென்ன வகையில் உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்கிறதுக்கான செய்திகளை 6 குறள்கள் பேசித்தான் அடுத்து போகிறார். எல்லாம் இயல்பாக எல்லா சிக்கலும் மிகுதியாக உண்ணுவதாலும் நமக்கு ஒப்பில்லாத ஒவ்வாத உணவை உண்பதாலும் தொடர்பாக இருக்கிற விருப்பத்துக்காக உண்ணுகிற மிகை உணவாலும் இதனால்தான் சிக்கல் நேருகிறது என்று அவர் பேசுகிறார். இதில் இந்த ஆறுதல் என்கிறது, அருந்துதல் என்கிறது, உண்ணுதல் என்கிற பொருளுக்காக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான படிவுகள். அந்த சீதாதேவின்னு ஒருத்தர் இருந்தாள், ராமனுடைய பொண்டாட்டி. அந்த நாய் அங்க இலங்கையில் இருக்கிறதா இருக்கிறது கம்பன் சொல்லுவான். அவள் அங்க இருக்கிறாள், அவனை பண்ண நினைக்கிறாள், ராமனை நினைக்கிறாள். இவன் இங்க கிடக்குறான், அவன் அங்க கிடக்குறான். தொடர்பா இருக்கிற வெண்மருங்குள் வாழறங்கிய நெருக்க அங்க இருந்தால் அந்த அசோகவனத்தில் இப்படி எல்லாம் கடந்தான்னு அவனை நினைக்கிறா. அறுத்த மெல்லடகு ஆறிட அறுத்தும் என்று அழுங்கும். அவனுக்கு கீரைக்கறின்னா விருப்பம். அருந்துகிற மெல் அடகு, அடகு என்கிறது கீரைக்கறி. அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும். நான் அருந்தும் என்கிற சொல்லுக்காக யார் போட்டு சாப்பிடுவாமே என்று தன்னுடைய கணவனை பற்றி எண்ணுகிறார். அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்டபோது என்னொருமோ என்று விம்மும். விருந்துட்ட வந்துட்டா என்ன செய்வான் ஆமன் அப்படின்னு. இதை எதுக்கு சொல்லுவாருன்னா, அருந்துதல் என்கிறது உண்ணுதல் என்கிறது கம்பன் வரைக்கும் கையாளுகிறார். அறுத்துதல் உண்பித்தல், பெற்றது மகிழ்ந்து சுற்ற வருத்தி என்று புறநானூற்று. இந்த அருந்து 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 அந்து அங்கு நிற்கிறது. இந்த மருந்து என்கிறது மந்தன் ஆகும். உண்டை என்கிறது உண்டன் ஆகும். அந்த ரூனா சைலண்ட் அடிக்கடி சைலண்ட் படிப்புமே. இதுதான் அந்து அந்து ஆன பிறகு எது என்னானதும் எடிபிள் ஒன்றும் புரியாது. எடிபிள் புரியாது. இது உண்ணத்தக்க பொருள். இந்த எட்டுதான் ஈட்டுன்னு ஆகிறது என்று ஆக்ஸ்போர்ட் அகராதி சொல்லுகிறது. நீங்க போய் பாருங்கள். எது என்கிறது வடிவத்தில் இருந்துதான் ஈட் என்கிறது ஆகிறது. இது கிரேக்கத்துல ஏத்திய, லத்தினத்துல
ஜெர்மனிக்குல அது இங்கிலீஷ்ல ஈட் எடிபிள் ஃபிட் டு பி ஈட்டன் எடிபிலிட்டி சாப்பிட தகுந்தது ஈச்சு எது அருந்து என்கிறது எது என்ற பிறகு ஈட்டு முடிகிறது நாம் சாப்பிட போகலாம். வணக்கம்.